மீண்டுமாக தேவ சமூகத்தில் வந்திருக்கிறதான இந்த சிறு கூட்டத்தை தேவன் ஆசீர்வதிக்கும்படி, இந்த நாள் ஆராதனையை தேவன் ஆசீர்வதித்து தரும்படி, இந்த நாளிலே தேவனுடைய நாமம் அவையாய் மகிமைப்படும்படி வந்திருக்கிறது. சிறு கூட்டமாக இருந்தாலும் அநேகர் வரல, அநேக குடும்பங்கள் வரல, சொந்த வேலை, இஷ்டமான ஒரு வாழ்க்கை அவங்களுக்கு அப்படியாய் தோன்றுகிறது. இருந்தாலும் வராத பிள்ளைகளுக்கு சேர்த்து நாம் ஜெபிப்பது கடமை. அவர் கண்களை மூடும், அமர்ந்தவரை கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி, அன்பு தகப்பனே, எனக்கு கொடாடு கொடி ஸ்தோத்திரம் அப்பா. ஆசீர்வாதமான நல்ல நாளுக்காய் ஸ்தோத்திரிக்கிறேன். தேவன் தந்த கிருபைக்காய் இரக்கத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீ நல்லவர், வல்லவர், வாக்கு மாறவர், ஒருவரும் சேரக்கூடாத வாசமா இருக்கிற அன்பு தகப்பனே, உங்களுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் அப்பா. விசேஷமாக இந்த கூடுகையில உண்மை ஆராதிக்கும்படி வராத பிள்ளைகளை என் தேவன் தொடும்படி, அநேக குடும்பங்கள் தேவ சமூகத்தில் வரல, அநேக தேவநாமத்தை மகிமைப்படுத்த வர முடியாத சூழ்நிலை தடைகளை கொண்டு வந்து பிள்ளைகளை ஆராதிக்க கூடாதபடி பத்தாய் பலவிதமான சூழ்நிலை கொண்டு போயிருக்கிற பொல்லாத பிசாசு நசனாகி இயேசு கிறிஸ்து வல்லமை நாமத்தால அப்புறப்படுத்துகிறோம். கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. இன்னும் வர வேண்டிய பிள்ளைகள் வருவதற்கு உதவி செய்யுங்க. தடைகளை மாற்றி போடுங்க. உன்னை ஆராதிப்படி வந்திருக்கிற ஒவ்வொரு கர்த்தாவின் பிள்ளைகளையும் என் தேவன் ஆசீர்வதிக்கும்படி, கர்த்தர் எண்ணங்களை பிரதிபலிக்கும்படி, உள்ளத்திருக்கிற வாஞ்சைகளை தேவன் அறிந்திருக்கிறபடியா அவருடைய பாவங்களை தேவன் மன்னித்து, குற்றங்களை மன்னித்து, கர்த்தர் தயவாய் அவனை ஆசீர்வதிக்கும்படி, கர்த்தர் எழுதிய அநேக கைகளை கொடுத்து வந்திருப்பாங்க. அவர் சூழ்நிலையா இருந்திருக்கிறீர்கள், அதுக்காக ஸ்தோத்திரம். பாடுகள், நிந்தைகள், அவமானங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள், வியாதிகள், கடன் தொல்லைகள், பலவிதமான சூழ்நிலையில அகப்பட்டுக் கொண்டிருந்தாலும் தேவ நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி இந்த காலை வேளையில தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் ஆசீர்வதிக்கும்படி கர்த்தர் ஒரு எண்ணங்களை நீ அறிந்திருக்கிறீர்கள், அதுக்காக ஸ்தோத்திரம். உடைய காயப்பட்ட கருத்தை உடைய சிரசின் மேல் வைங்க அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளும் போகிற போது பெருத்த ஆசீர்வாதம் போகணும். இந்த நாளில உன் நாமத்தை மகிமைப்படுத்த, உயர்த்தி பிடிக்க, கர்த்தருடைய நாமத்தை கர்த்தாவை அப்படியாய் பிரசாபம் பண்ண சென்னை படர்ந்திருந்து கர்த்தாவின் கிராமத்துக்கு வந்திருக்கிறதான பேராயர், செக்ரட்டரி மற்றும் உதவி ஊழியக்காரர், போதகர் அம்மா யாருக்காக நன்றி செலுத்துகிறோம். உங்களை பத்திரமாய் வழிநடத்தி கொண்டு வந்தீங்க. இன்றைக்கு தேவன் அவரோடு என்ன பேச வேண்டும் என்று திட்டம் வச்சிருக்கிறீரோ அதை நீங்க பேச போறீங்க. கர்த்தர் சுய மறந்து, சுயத்தை வெறுத்து, சுயத்தை நாங்கள் மறந்து தேவனுக்கு என்று நிற்கிற போது பரிசுத்தாவினை இறங்கி அபிஷேகித்து வாழ்த்தினாலே ஒவ்வொருவரையும் போஷிக்கத்தக்கதாய், பலப்படுத்தத்தக்கதாய், ஆசீர்வதிக்கப்பட்ட காரியத்தை செய்ய போற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவன் அவரோடு இருக்க போட்ட காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் தொடக்க முதல் முடி மட்டும் எங்களோடு இருங்கப்பா. எல்லையில தூதரை நிறுத்துங்கப்பா. இயற்கையை சாதமாய் கொடுங்கப்பா. நீர் இறங்குவது பேசுங்கப்பா. பேசாத கல்லோ மண்ணோ அல்ல, எங்களுக்காக யாவை செய்து முடிக்கிறவர். வேதம் சொல்கிறது, விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறது விசேஷத்துக்கு இருங்க. கர்த்தர் நாளிலே அருமையான பசுவரோடு கூட நீங்க பேச போறீங்க. இந்த ஆறாவது நீங்க பொருட்படுத்திக் கொள்ளுங்க. தொடக்க முதல் முடி மட்டும் எங்களோடு இருங்கப்பா. நீங்க பேசும் நாங்கள் கேட்கிறோம். மெல்லிய சத்தம் உங்களுடைய காதலை துணிக்க என்னை தரப்படுத்த அர்ப்பணிக்கும். பெரிய காலை செய்யும். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். அல்லேலூயா. கையை உயர்த்தி அல்லேலூயா. கையை பலமா தட்டுவோமா? நான் ஐயா கொடுக்கிறேன். பேரையா இவங்க வந்திருக்கிற ஐயாவை அறிமுகப்படுத்தி அப்போ அவரை கனப்படுத்திடலாம். ஐயா மூலியமா நீங்க தேவன் என்ன பேச போறாரோ நீங்க நோட் பண்ணிக்கணும். சரியா? கர்த்தர் நல்லவர். மீண்டும் நான் கூட கையை பலமா தட்டி தேவன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. மெய்யான தேவன் இயேசு கிறிஸ்து, வானத்தை பூமியை படைத்தவர் இயேசு கிறிஸ்து,
சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. எல்லாரும் சேர்ந்து சொல்வோம், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். சத்தமா சொல்வோம், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். இன்னும் சத்தமா, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். கர்த்தருக்கு மகிமை, ஆண்டவருக்கு மகிமை. வந்திருக்கிற அனைத்து தேவ பிள்ளைகளுக்கும் பரிசுத்தவான்களுக்கும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். ஆமென். இன்றைக்கு உங்கள் மத்தியிலே நிற்க காரணமாக இருக்கிற அனுமதித்த ஸ்தோத்திரம் நம்முடைய பேராயர் டாக்டர் மரியதாஸ் ஐயா அவர்களுக்கும் ஸ்தோத்திரம், பேராயரம் அவர்களுக்கும் வாழ்த்துக்கள். கர்த்தர் தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு எல்லா மகிமையும் உண்டாகட்டும். இப்போ நம்முடைய ஸ்தோத்திரம் செனட் ஆஃப் வேர்ல்டு பைபிள் பிஷப் கவுன்சிலுடைய தலைவர், செயலாளர், பொருளாளர், டெப்டி மாடரேட்டர் எல்லாரும் இங்கே இருக்கிறோம். இது ஒரு செனாடு ஆராதனை மாதிரி ஆயிடுச்சு. அது இல்லையா? ஆமாம். எத்தனைக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய டெப்டி மாடரேட்டர் பேராயர் டாக்டர் மரியதாஸ் ஐயா அவர்கள் கர்த்தரால் பயன்படுத்தப்படுகிற உன்னத பாத்திரம். ஆமென். அதற்காக எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மேம்படுத்துவோம். ஆமென். அவர்களுக்கு தெரிவிக்கப்பட்டதான அருமையான துணைவியார் பேராயிரம் அவர்கள் ஸ்தோத்திரம், ஒரு நல்ல செயல் வீரர். அவங்க செயல்பாடில் தான் அநேக காரியங்கள் துணையாக இருந்து செயல்படுகிறபடினாலே அநேக காரியங்களை கர்த்தர் செய்கிறார். அப்படி நல்ல தந்த ஒரு அருமையான தாய்க்காக எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை செலுத்துவோம். ஸ்தோத்திரம். அதுபோல நம்முடைய செனாட்டில் நிர்வாக குழு தலைவராக இருக்கிறதான விக்டர் வீரமணி ஐயா நம்முடைய மத்தியில் வந்திருக்கிறாங்க. அவர்களை கர்த்தர் கொண்டு வந்ததற்காக எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை பயன்படுத்துவோம். ஆமென். ஆமென். ஸ்தோத்திரம். நம்முடைய செனாட்டில் இசைக்குழு அமைப்பாளராக நம்ம ஆள் தான் வருவார் நினைக்கிறேன். அவர் பேர் ஏசாயா தான் நமக்கு செனாடுக்கு இசைக்குழு அமைப்பாளராக வரப்போறாரு. அவரை கர்த்தர் தொடர்ந்து உயர்த்தம், ஆசீர்வதிக்கணும், மகிமையாக பயன்படுத்தணும். அவர் விரும்புகிற எல்லா இசைக்கருவியும் அவருக்கு கிடைக்கணும். எல்லாரும் கரங்களை தட்டி ஆமென். ஸ்தோத்திரம். நம்முடைய சபைக்காக ஒரே ஒரு ஜெபம் பண்ணிட்டு நான் அப்படியே கையாட்ட கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். நம்முடைய சபை அடுத்த கட்டத்துக்கு உயர்த்தப்படணும். இது நம்முடைய சபை. அல்லேலூயா. கர்த்தருடைய சபை, நமக்காக கர்த்தர் தந்த நம்முடைய சபை. ஆமென். ஸ்தோத்திரம். இது இதுல தேவன் வாசம் பண்ணுகிறார், இங்க தேவன் உலாவி கொண்டிருக்கிறார். ஆமென். ஆகையினால இங்க ஸ்தோத்திரம் சுற்றி இருக்கிற 7 கிராம மக்களும் வரணும். 7 கிராமம் இருக்கு சுற்றி. 7 கிராம மக்களும் வரணும். எல்லாரும் வரணும். எல்லாமே ஸ்தோத்திரம் மக்களும் வந்து கர்த்தரை ஆராதிக்கணும். ஆமென். அதற்கு அப்படி 7 கிராமம் வரும்போது நம்ம இந்த இடம் காணாது. ஆமென். பின்னாடி வரை கட்டப்படணும், கட்டடமாக கட்டப்படணும். ஆமென். ஆமாம். சென்னையும் போடப்படணும், கட்டப்படணும். அதற்கு தேவன் உதவி செய்யணும். அதுபோல நம்முடைய சபைக்கு ஒரு நல்ல பெரிய வாகனத்தை கர்த்தர் தரணும். ஒரு 10 பேர் வர்ற மாதிரி ஒரு 4 சக்கர வாகனத்தை கர்த்தர் என்ன செய்யணும்? தரணும். தருவாரா தரமாட்டாரா? தருவார். ஆமென். கர்த்தர் நல்ல பெரிய வாகனத்தை தரணும். ஸ்தோத்திரம். நல்ல டிரைவர் ஒரு ஆளை தரணும் ஆண்டவர். ஆமா. எல்லா காலையில 7 மணிலிருந்து வாகனம் வந்து போயிட்டு ஆட்களை கொண்டு விட்டு 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 போயிட்டே இருக்கும். அப்படி ஒரு நல்ல ஒரு நிர்வாகத்தை, ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் தரப்போகிறார். அதற்காக கர்த்தருக்கு கடமை. ஸ்தோத்திரம். ஒரு பெரிய லெவல்ல இந்த வட்டாரத்துல ஒரு பெரிய கலங்கரை விளக்கமாக அநேகருக்கு, பொதுமக்களுக்கு, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு, ஊழியக்காரர்களுக்கு ஆசீர்வாதமாக கர்த்தர் மாற்ற போறாரு. ஆமென். இப்போ நம்முடைய சபை வருகிறவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது. அடுத்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஊழியக்காரர்களுக்கு ஆசீர்வாதம். 40 பாஸ்டர்ஸுக்கு ஆசீர்வாதமா இருக்கு. ஒரு ஆள் 40 பேருக்கு என்ன செய்யறாங்க? நன்மை செய்யறாங்க. ஆமென். ஆசீர்வாதமாக இருக்குது. இந்த எல்லா கிராமங்களுக்கும் அநேக காரியங்கள் ஆசீர்வாதமாக இருக்குது. அதுக்கு காரணம் நம்முடைய சபை தான். இந்த சபையில் ஐயா வேற ஒரு சபை இருக்கிற இடத்துக்கு போயிடுவாரு.
இந்த சபை இருக்கிறதுனால கர்த்தருக்கு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இனி ஏராளமான மக்கள் இங்கே உருவாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் பெரிய காரியம் செய்வார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சபைக்காக ஒரே ஒரு ஜெபம் ஏறெடுக்க போறோம். கர்த்தர் நல்லவர். இது பில்டிங்கா கட்டப்படணும். ஸ்தோத்திரம். சீட்டு ஹீட்டா இருக்கும், அநேகருக்கு ஒத்துக்காது. ஆனா அதை பில்டிங்கா கர்த்தர் மாற்றி தரணும்னு நம்ம ஆண்டவர்கிட்ட கெஞ்சி மன்றாடி ஜெபிக்க போறோம். அது மாத்திரமல்ல, சுற்றி இருக்கிற 7 கிராம மக்களும் வரணும், கூட்டம் கூட்டமா வரணும், நிரம்பி வழியணும். கர்த்தர் அப்படி செய்ய போகிறார். ஆமென். மக்களுக்கு வேண்டிய உதவிகள், ஆலயத்துக்கு வேண்டிய உதவிகள், பண தேவைகள் சந்திக்கப்படும்படியாக எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி ஒரே ஒரு ஜெபம் பண்ணுவோம். நல்ல தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். உடைய சமூகத்தில் நாங்கள் எங்களை தாழ்த்தி வெறுமையாக்குகிறோம். ஆண்டவரே, இயேசுராஜா தேவ ஆலயத்திற்காக நாங்கள் எல்லாரும் ஒருமனப்படுகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்கள் இந்திய தேசத்துக்காக ஒருமனப்படுகிறோம். எங்கள் தமிழ்நாட்டுக்காக ஒருமனப்படுகிறோம். ஆண்டவரே, இயேசுராஜா தேவாலயத்துக்காக ஒருமனப்படுகிறோம். இந்த ஆலயத்தை நீர் எங்கள் தேசத்தில் வைத்திருக்கிறதற்காக, உருவாக்கினதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த ஆலயத்தை இன்னும் பரிபூர்ணமாய் கட்டி பிடிக்க தேவைகள் சந்திக்கப்படுவதாக, பண தேவைகள் சந்திக்கப்படுவதாக. இதை கட்டடமாய் கட்டி உடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் அற்புதம் செய்வீராக, கர்த்தர் அதிசயம் செய்வீராக. சுற்றிலும் இருக்கிற 7 கிராம மக்களும் இங்கே வந்து ஆராதிக்கத்தக்கதாக எல்லா வசதி வாய்ப்புகளை கர்த்தர் உண்டு பண்ணுவீராக, தடைகளை உடைப்பீராக, தேவைகள் சந்திக்கப்படுவதாக, கொடுக்கிற கரங்கள் ஆண்டவரை நீட்டப்படுவதாக. இந்த இடத்துல ஒரு பெரிய மகிமையான சபை கட்டப்படுவதற்கு வேண்டிய உதவிகள் கிடைக்கட்டும். ஆண்டவரே, இது உம்முடைய ஆலயம். இந்த ஆலயம் பெருகட்டும் ஆண்டவரே, வளரட்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, உடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய சகல நன்மைகளை செய்வீராக. அற்புதம் நடக்கட்டுமாய் செபிக்கிறோம். பண தேவைகள், ஊழியத்துக்கான தேவைகள், கட்டட நிதிக்கான தேவைகள், ஆண்டவரே ஸ்தோத்திரம், அடுத்து வளர்ச்சி பணிக்கான தேவைகள், ஏழை மக்களுக்கான தேவைகள், ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். இல்லாதவர்களுக்காக செய்யப்படுகிற தேவைகள், ஆண்டவரே எல்லாவற்றிலும் உங்கள் ஆண்டவருடைய கரம் நீட்டப்பட்டு ஒத்தாசை வரட்டும். ஆண்டவரே பொறுப்படுத்திக் கொள்ளும், பொறுப்படுத்திக் கொள்ளும், பொறுப்படுத்திக் கொள்ளும். சமூகத்திலே தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே கர்த்தர் அற்புதம் செய்யும். நினைத்தருளும். கொடுத்த அருமையான ஆண்டவரே பேராயர் டாக்டர் மரியதாஸ் ஐயாவுக்காக, பேராயர் அம்மாவுக்காக கொடுக்கப்பட்ட 3 ஆண்டவரே வாலிப பிள்ளைகளுக்காக, அவருடைய எல்லா ஆசீர்வாதங்களுக்காக ஜெபிக்கிறோம். பணத்தேவைகள் அத்தனையும் சந்திக்கப்படட்டும். எங்கள் ஆண்டவர் மகிமையாய் நடத்துவீராக, நிரப்புவீராக, ஆசீர்வதிப்பீராக. குறைகள் நீக்கப்பட்டு மகிமையின் தேவனுடைய செழிப்பு, ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம், பலன், சுகம், சமாதானம், சந்தோஷம், பாக்கியம், நன்மை, மேன்மை நிறைவாய் உண்டாகும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். சர்வ வல்லவரே, சர்வத்துக்கும் ஆண்டவரே, சர்வ வல்லவரே, சர்வத்துக்கும் ஆண்டவரே, உம்மையே நேசிக்கிறேன். எங்கள் நேசனிதானையா, உம்மையே நேசிக்கிறேன்.
பொறுப்பாளர், ஸ்தோத்திரம் கர்மேல் ஜெப ஊழியர்களுடைய தலைவர், திராட்சைப்பழ தோட்டத்தினுடைய சென்னை தலைவர், செங்கல்பட்டு மாவட்ட சிறுவர் ஊழியத்தின் ஐக்கியத்தினுடைய பொறுப்பாளர், ஸ்தோத்திரம், இன்னும் அநேக பதவிகளிலே வகித்துக் கொண்டிருக்கிறதான தேவ ஊழியர் ஐக்கியத்தின் செயலாளர் நம்முடைய மத்தியிலே வந்திருக்கிறார்கள். சுவிசேஷகர் டாக்டர் மங்கள்ராஜ் டேவிட் செல்லமையா அவர்கள் முதல் முறையாக வந்திருக்கிறார்கள். எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமாக நம்முடைய கருத்தை மாற்றியிருக்கிறவர்கள். தேசிய பொதுச் செயலாளர் மங்கள்ராஜன் அவர்கள் சாலை அமைக்கிறார்கள். அவர்கள் செய்தியை கொடுக்கும்படியாக அழைக்கிறார்கள். நாம் எல்லாரும் ஆண்டவரை கைப்படுத்தி கட்டளையை அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். நம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். திருக்கரத்தால் தாங்கி என்னை திரு சித்தம் போல் நடத்திடுமே. துயவன் கையில் களிமண்ணான் அனுதினம் நீர் வணங்கிடுமே. துயவன் கையில் களிமண்ணான் அனுதினம் நீர் வணங்கிடுமே. ஓம் வசனம் ஞானிக்கையில் இதயம் கையில் இருக்கிற களிமண்ணாக நாங்கள் இந்த நாளிலே உங்களுடைய கரத்திலே ஒரு பாதப்படியிலே நாங்கள் வந்து நிற்கிறோம். இந்த வேலையிலே தகப்பனப்பா வேதாகமத்திலிருந்து சில பகுதியிலே நாங்கள் தியானிக்கும் பொழுது கர்த்தர் நீர் எங்களோடு இடைபடும்படியாக, எங்களுடைய ஆவிக்குரிய கண்ணை நீர் திறக்கும்படியாக, இந்த நாளுக்குரிய இந்த வாரத்திற்குரிய மன்னாவை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தர் நீர் எங்களோடு இடைபடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அடியேனை மறைத்து நீங்க வெளிப்படுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருக்கான ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருப்பதற்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த வாய்ப்பை கொடுத்த மரிதாஸ் ஐயாக்காகவும் மற்றும் இதை ஏற்பாடு செய்த பிஷப் ஐயாக்காக சபையில் இருக்கிற ஒவ்வொரு அங்கத்தினருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் இந்த நாளிலே நம்மை கூட்டி சேர்த்திருக்கிறார். அவருடைய அநாதி தீர்மானம். நம்ம அநேக காரியங்களை நினைக்கலாம், அநேக காரியங்களை செய்ய முற்படலாம். ஆனால் கர்த்தர் முன்குறித்திருக்கிறதை நாம் அதை தடை செய்ய முடியாது. நாளில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா வேதாந்தத்துல இருந்து சில காரியங்களை நம்ம வாசித்து தியானிக்க போகிறோம். அநேக வசனங்கள் நம்ம அனுதினமும் கேட்கிறதாக இருக்கிறது. ஆனா பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அது ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒவ்வொரு முறை நம்ம தியானிக்கும் போதும் கர்த்தர் வெவ்வேறு விதமாக நம்மோடு இடைபடுவார். அவர் நம்மோடு பேச வல்லவராய் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன கதை ஒண்ணு சொல்லுவாங்க. ஒரு கல்யாணம் ஆன புருஷன் மனைவி அவங்க இருந்தாங்களாம் இல்லையா. அப்போ வந்து ஒரு தடவை பேசிட்டு இருக்கும்போது ஒருத்தர் சொன்னாங்களா, நம்ம ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போறோம், பாஸ்டர் நம்ம அதே தான் வசனத்தை படிக்கிறார், அதே பைபிளை தான் படிக்கிறார், அதே பாட்டை தான் நம்ம பாடுறோம்,
நம்மளுக்கு ஒரு இதுவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால நம்மளுக்கு என்ன அப்படின்னு சொல்லி அப்போ ஒரு உதாரணத்துக்கு அவர் சொன்னாராம், உங்களுக்கு கல்யாணம் ஆகி எவ்வளவு நாள் ஆச்சு அப்படின்னு. எனக்கு 20 வருஷம் ஆச்சு அது. அப்போ உங்க ஒய்ஃப் என்ன சமைப்பாங்க? 20 வருஷம்னா பாத்தீங்க, கணக்கு போட்டு ஒரு வருஷத்துக்கு 365 நாள் என்ன சமைப்பாங்க? ஒவ்வொரு நாளும் புதுசு புதுசா சமைப்பாங்களா? ஒவ்வொரு நாளும் அப்போ இத்தனை வருஷமும் நீங்க சாப்பிடாததே மாத்தி மாத்தி சாப்பிடுவீங்களா அப்படின்னு கேட்டாங்க. இல்ல, எங்க வீட்டுல காலையில வழக்கமா இட்லி செய்வாங்க, தோசை செய்வாங்க, உப்புமா செய்வாங்க, அப்படிதான் செஞ்சுட்டு இருப்பாங்க. அப்போ அந்த நாள்ல உங்களுக்கு வாழ்வதற்கு அந்த இட்லி தேவைப்பட்டது, அடுத்த நாள் வாழ்வதற்கு உப்புமா தேவைப்படும். அப்போ 2 நாள் 3 நாள் அடுத்த வாரம் கழிச்சு மறுபடியும் இட்லி தேவைப்படுது இல்லையா? ஆனா அதே இட்லியை நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி இருக்க முடியாது இல்லையா? நம்ம ஒருவேளை வசனத்தை நம்ம அநேக முறை நம்ம கேட்டு இருக்கலாம், ஆனால் கர்த்தர் ஒவ்வொரு விதமும் நம்மோடு பேசி அவர் நம்மை ஆவியில உற்சாகப்படுத்துகிறவராக, நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர செய்கிறவராக இருக்கிறார். அதனால ஆலயத்துக்கு வருகிற காரியங்களையோ வேத வசனத்தை தியானிக்கிற காரியங்களையோ நம்ம எப்படி உதாசீனமாக இருந்து விடவே கூடாது. என்னுடைய செவிகளை திறந்து கர்த்தர் என்ன சொல்லுகிறார், என்னோடு என்ன பேச சித்தமாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அல்லேலூயா. இந்த நாளில யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நம்ம வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். புதிய ஏற்பாட்டில அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அல்லேலூயா. நம்ம இங்க இருக்கிற எல்லாரும் அவருடைய, சொல்லுங்களேன், நம்மளா இயேசுவுடைய பிள்ளைகளா இல்லையா? பிள்ளைகள் இல்லையா? எப்படி நம்ம பிள்ளைகள் ஆகிறோம் அப்படின்னு சொன்னா, என்றைக்கு நாம இல்லையா இயேசு கிறிஸ்து அவர் சர்வ வல்ல தேவன், அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை அப்படின்னு சொல்லி அவர் பேர்ல நம்ம விசுவாசம் வைக்கும் போது இல்லையா, விசுவாசம் வைக்கும் போது நாம் அவருடைய பிள்ளைகளாகும். விசுவாசம் இல்லாமல் அவர்கிட்ட நம்ம கிட்டி சேரவே முடியாது. விசுவாசம் இல்லாம ஒன்றுமே நம்மளால செய்ய முடியாது. முதல்ல அவருடைய நாமத்தின் மேல விசுவாசம் இருக்கும். அவராலே எல்லாம் ஆகும், சர்வ வல்ல தேவன் அப்படின்னு சொல்லி அவர் மேல நாம் விசுவாசம் உள்ளவர்களாக, எத்தனை பேர் அவர் மேல விசுவாசம் வைத்தார்களோ அத்தனை பேர்களும் பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரம் கொடுத்தார் அப்படின்னு சொல்லி. அப்படி அதிகாரம் கொடுக்கறதுன்னா என்னது? இப்ப நம்ம 10th படிச்சு முடிக்கிறோம், +2 முடிச்சு நம்மளுக்கு ஒரு சர்டிபிகேட் கொடுக்குறாங்க இல்லையா? 10th முடிச்சாச்சு, ஸ்கூல் முடிச்சாச்சு, காலேஜ் முடிச்சாச்சு, ஒரு சர்டிபிகேட் கொடுக்குறாங்க. அப்போ இயேசு கிறிஸ்து மேல, அவர் நாமத்தின் மேல நம்ம விசுவாசம் உள்ளவர்களா இருந்தா அவர் என்ன பண்றாங்க, பிள்ளைகள் ஆகும்படி ஒரு என்ன கொடுக்கிறாரு? சர்டிபிகேட். நம்ம எல்லாருக்கும் என்ன பண்றாங்க? சர்டிபிகேட் கொடுக்குறாங்க இல்லையா? நம்ம சர்ச்சில் எல்லாம் பாத்தீங்கன்னா ஞானஸ்தானம் எடுத்தோன்னா சர்டிபிகேட் கொடுப்பாங்க, கல்யாணம் ஆன உடனே சர்டிபிகேட் கொடுக்குறாங்க இல்லையா? இப்போ அவருடைய பிள்ளைகள் ஆகும்படி நமக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அப்போ நம்ம எல்லாம் அவருடைய பிள்ளைகள். இப்போ அவருடைய பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி எல்லாருமே அவருடைய பிள்ளைகள். அப்போ அந்த பிள்ளைகளா இருக்கிற நாம வளர வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு சிறு குழந்தை இருக்கு, சிறு குழந்தை பிறந்த உடனே எப்படி இருக்கும்? அம்மாவுடைய கையில இருக்கும், கொஞ்ச நாள் பாயில போடுவாங்க, பாயில போட்ட குழந்தை அப்படி இப்படி தவள ஆரம்பிக்கும், எலும்பு முயற்சிக்கும், அப்ப எழுந்து நடக்க ஆரம்பிக்கும், ஓடும், வளரும் அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு வளர்ச்சி. ஆனா அதே போல ஆவிக்குரிய வாழ்க்கையில நமக்கு ஒரு வளர்ச்சி தேவைப்படுகிறது. நம்ம அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் பெற்றுட்டோம், எல்லாரும் பிள்ளைகள். ஆனா இந்த உலகத்துல இருக்கிற மக்களுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம்? ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாக காணப்படுகிறது. நம்ம ரோமர் எழுதின நிருபத்துக்கு நேராக வேதாமத்தை நம்ம திருப்பிக் கொள்வோம். ரோமர் 8ஆம் அதிகாரம், ரோமர் 8ஆம் அதிகாரத்துல 14ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனத்தை இருக்கிற ஒரு 4 வசனத்தை ஒரு நிமிஷம் நான் சொல்லும்போது வாசிக்கலாம். இந்த 4 வசனத்தை இந்த நாளில நம்ம தியானிக்க போறோம். இந்த 4 வசனத்துல கர்த்தர் நம்மோடு இடைபடும்படியாக இல்லையா, முக்கியமா அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில பிள்ளைகளாக விசுவாசிக்கும் போது அவர் பிள்ளைகள் சொல்லு, ஆனா பிள்ளைகளாக நம்ம உண்மையிலேயே இருக்கிறோமா இல்லையா அப்படின்றத இந்த வசனங்களை நம்ம தியானிக்கும் போது கர்த்தர் நம்மோடு இடைபடுவார். 14வது வசனத்தை நம்ம வாசிப்போம். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ
அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள். அல்லேலூயா. விசுவாசத்தினால பாப்பா இங்க கவனிங்க. சரி, நான் பக்கம் சொல்லட்டுமா? 216வது பக்கம், புதிய பாட்டுல 216வது பக்கம், ரோமர் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். சரி இல்லையா? அவருடைய விசுவாசத்தினால அவருடைய பிள்ளைகள் ஆயிடும். ஆனா பிள்ளைகள் ஆனவங்க வெளியில போகும்போது உலக பிரகாரமாக வாழ்றது, சர்ச்சுக்கு வரும்போது இல்லையா ஆவிக்குரிய பிள்ளைகள் அப்படி இருக்கக்கூடாது. எப்பவும் எப்படி நடத்தப்படணும் இந்த வசனம் அழகாக சொல்லுது. மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரரா இருக்கிறார்கள். சர்டிபிகேட்டை வாங்கி வச்சுட்டு அதன்படி நம்ம நடக்கல அப்படின்னு சொன்னா பிரயோஜனமே இல்லை. தேவனுடைய பிள்ளைகள் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கணுமா? அவருடைய ஆவியினாலே நடத்தப்பட வேண்டும். உலக பிரகாரமான ஆவி நமக்குள்ள இருக்கக்கூடாது. பொய் பேசுறது, வஞ்சனையா இருக்கிறது, வார்த்தைகள், தவறான வார்த்தைகளை பேசுறது, பொறாமை கொள்றது, இப்படியான காரியங்கள் நமக்குள்ள காணப்படக்கூடாது இல்லையா? உலக பிரகாரமான சிந்தை இருக்கக்கூடாது. மற்ற மனுஷங்க நினைக்கிற மாதிரி அவருடைய ஆவி நம்மை நடத்த வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இருந்து செயல்படுத்த வேண்டும் இல்லையா? நம்ம சுய ஞானத்தினால நான் அதை செஞ்சிடுவேன் இதை செஞ்சிடுவேன் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடாது. கர்த்தர் என்ன செய்ய சொல்லுகிறார், கர்த்தர் எப்படி வழிநடத்த சொல்லுகிறார் என்று சொல்லி அதன்படியாக நாம் செய்கிறவர்களாக காணப்படும். நம்முடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை காண வேண்டும். சர்டிபிகேட்டை வாங்கி வச்சுட்டு இல்லையா, நல்லா கவனிங்க, ஒரு 10th ஸ்டாண்டர்ட் நீங்க முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி சர்டிபிகேட்டை வாங்க வச்சுட்டு ஒரு 4ஆம் கிளாஸ் படிச்ச பையன் மாதிரி நம்ம பேசிட்டு இருந்தோம்னா எப்படி சொல்லுவாங்க? புரியுதா நான் சொல்றது இல்லையா? வித்தியாசம் இருக்குல்ல? அப்போ அந்த லெவல்ல நம்முடைய வாழ்க்கை மாற வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளாகபடி அதிகாரம் நமக்கு இருந்தா அவருடைய சிந்தை நமக்குள்ளாக காணப்பட வேண்டும். அவர் ஆவியினாலே நடத்தப்பட வேண்டும். அவர் என்ன சொல்கிறாரோ அதை செய்ய வேண்டும். நமக்குள்ள இருக்கிற பழைய மனுஷன் புறமாக தள்ளப்பட வேண்டும். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14-16 வசனத்தை பார்ப்போம். 228வது பக்கம், புதிய பாட்டுல 228வது பக்கம் வாசிப்போமா? 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14-16 வசனம். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம். ஏற்றுக்கொள்ளலாம். நீங்க பாத்தீங்களா? ஆவிக்குரிய வாழ்க்கையில நடத்தப்பட வேண்டும். அவருடைய பிள்ளைகள் என்று சொன்னால் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்பட வேண்டும். அப்பொழுதுதான் அவர்கள் அவருடைய பிள்ளைகள் என்று சொல்லப்படும். அப்போ யார் அவருடைய ஆவிக்குரிய பிள்ளைகளாக இருக்க முடியாதுன்னா ஜென்ம சுவாபம் உள்ள மனுஷன். நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன், சபைக்கு வந்திருக்கிறேன், ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறேன், வார சபைக்கு வரேன், ஆவிக்குரிய கூட்டங்கள்ல பங்கு பெறுகிறேன், ஆனா வீட்டுக்கு போனோன்னு என் வாழ்க்கை அப்படிதான் இருக்கு. மறுபடியுமாக தேவையில்லாத பேச்சு பேசுறது, தேவையில்லாத டிவி பார்க்கிற காரியங்கள், உலக பிரகாரமான காரியங்களை செஞ்சு கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா அதுதான் ஜென்ம சுவாபங்கள் இல்லையா? நம்ம குணத்துல மாற்றம் இல்லை. இயேசு கிறிஸ்து எனக்குள்ளே வந்து விட்டார், நான் இயேசு கிறிஸ்துடைய பிள்ளை என்று சொன்னால் எனக்குள்ள என்ன இருக்கணும்? ஒரு மாற்றம் இருக்க வேண்டும். மற்றவர்கள் பார்த்தவன்னு சொன்னா இயேசப்பா பிள்ளை அப்படின்னு சொல்லி. தொடர்ந்து வாசிப்போம். தொடர்ந்து வாசிப்போம். பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மற்றவர்கள் பார்வைக்கு நம்ம ஒருவேளை பைத்தியக்காரங்களா தெரியும். ஒருவேளை நமக்கே ஒரு சில நேரத்துல யோசிப்போம், நம்ம செய்யறது சரியாதானா, மற்றவங்களாம் அப்படி செய்யறாங்களே, நான் மட்டும் இப்படி இருக்கிறேனே அப்படின்னு சொல்லி. ஆனா அதை குறித்து கவலைப்பட வேண்டியது இல்லை. நீங்க ஞாயிற்றுக்கிழமை ஆனா சபைக்கு கிளம்பி வரீங்க இல்லையா, 4 பேர் கேள்வி கேட்போம், நீங்க காலங்கத்தால கிளம்பி போயிட்டு இருக்கீங்களே, இன்னைக்கு இங்க வந்து அதை பண்ணலாமே இதை பண்ணலாமேன்னு சொல்லி. அது குறித்து கவலைப்படாது. கர்த்தருடைய சன்னிதானத்திலே நாம் செலவிடுகிற ஒவ்வொரு நிமிடமும் கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதத்தை தர வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஜென்ம சுவாபம் நமக்குள்ளே மாற வேண்டும் என்று சொல்லி நம்ம பார்த்தோம் இல்லையா? ஆவிக்குரிய வாழ்க்கையில அவருடைய பிள்ளைகளாக வளரும்படியாக நம்ம அழைக்கப்படுகிறோம். தேவனுடைய பிள்ளைகள் என்று சொன்னால் ஆவியினாலே நடத்தப்பட வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்க வேண்டும். இன்னைக்கு நம்ம அவர் விசுவாசத்தினால ஏற்றுக்கொண்டோமோ பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வந்து விட்டார். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வந்துட்டார் அப்படின்னு சொன்னா அவர் என்ன பண்ணக்கூடாது? துக்கப்படுத்தக்கூடாது. தவறான காரியங்களை செய்கிறதுனால, ஒழுங்கின்மையான காரியங்களை செய்கிறதுனால பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருந்து வேதனைப்படுவார், வருத்தப்படுவார், சஞ்சலப்படுவார் இல்லையா? அப்படியாக நாம் செய்யாதபடி
அவருக்கேற்ற பிள்ளைகளாக நடக்கும்படியாக கர்த்தர் நம்மை அழைக்கிறார் இல்லையா? அதுதான் நம்ம இந்த 14ஆம் வசனத்துல வரும். எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள். வெறும் சர்டிபிகேட்டை வாங்கி வச்சுட்டு இருக்கிறதுனால பிரயோஜனம் இல்லை. தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்பட வேண்டும் என்று சொல்லிப்பாங்க. அடுத்தபடியாக 15வது வசனத்தை வாசிப்போம். ரோமர் 8:15, 216 பக்கம். அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். ஆமென். அல்லேலூயா. அநேக நேரங்களில நாம என்ன பண்றோம், இந்த உலக பிரகாரமான சூழ்நிலைகள்னால சிக்கி தவித்துக் கொண்டு பயம் நம்ம ஆட்கொண்டு இருக்கிறது. பயம், எதுக்கு எடுத்தாலும் பயம். அப்படி ஆயிடுமோ, இப்படி ஆயிடுமோ, இந்த சூழ்நிலை வந்துருமோ, பயம் நம்மை நெருக்குகிறது. நல்லா கவனிங்க, பயம் என்பது பிசாசினுடைய ஆயுதம். பிசாசு என்ன பண்ணுவான், எல்லாத்தையும் ஏதாவது ஒரு பயத்தை கொடுத்துருவான். உனக்கு அந்த வியாதி இருக்கு, உன் குடும்பம் இப்படி ஆயிருக்கு, உனக்கு வருமானம் இல்லை, உன் பிள்ளைகள் இப்படி ஆகிடுவாங்க. பயம். வேதாகமம் நம்மளுக்கு சொல்லி நம்ம அவருடைய பிள்ளைகள் ஆகிற இல்லையா, நாம் அவருடைய பிள்ளைகள், விசுவாசத்தினாலே அவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம். இப்ப இருக்கிற பிள்ளைகள் எப்படியா, அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நாம் என்னமா, அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவை கூப்பிடுகிற புத்திர, அவருடைய புத்திரன் என்னது, பிள்ளைங்க இல்லையா? அப்ப அவருடைய பிள்ளைகள், விசுவாசத்தினாலே வந்திருக்கிற நாம அவருடைய பிள்ளைகள் என்று சொன்னால் இனி பயப்படுவதற்கு நமக்கு இடமே இல்லை. அல்லேலூயா. பயப்படவே கூடாது. என்னைக்கு சத்ருவானன் ஒரு பயத்தை உங்க இருதயத்துல கொண்டு வரானோ முதல்ல சொல்ல வேண்டியது, அப்பாலே சாத்தானே, இயேசுனுடைய பிள்ளை நான், இயேசுடைய பிள்ளை நான் அப்படின்னு சொல்லி வாயை திறந்து அறிக்கை செய்யுங்க. எந்த சூழ்நிலை உங்களுக்கு எதிராக வருகிறதோ அந்த சூழ்நிலையை கடிந்து கொண்டு அப்புறப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல இருக்கும்போது சீஷர்களோடு படகுல போயிட்டு இருக்காரு இல்லையா? அப்புறம் ஒரு சமயம் என்னாச்சு, அவர் சீஷர் படகுல இல்ல, சீஷர்கள் மட்டும் போட. 2 டைம்லயும் கடல் கொந்தளிக்குது, புயல் காற்று வருது, சீஷர்களுக்கு பயம். அப்ப என்ன சொல்றாரு இயேசு கிறிஸ்து, அந்த கடலையும் காற்றையும் பார்த்து அவர் கடிந்து கொள்கிறார். இறையாதே, அமைதலாயிரு என்று சொல்லி. உடனே என்ன ஆச்சு, அமைதல் உண்டாயிரு. நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகள், போராட்டங்கள், உபத்திரங்கள் வந்து கொண்டுதான் இருக்கும். அது சத்துருவானுடைய வேலை. அதை கண்டு நாம கலங்கக்கூடாது. புயல போராட்டத்தை பார்த்து என்ன பண்ணணும், அமைதலாயிரு, நான் இயேசுவின் பிள்ளை, நான் பயப்படுகிறதுக்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெற்றிருக்கவில்லை, அப்பா பிதாவின் கூப்பிட புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறேன், பொல்லாத பிசாசை விலகி போ என்று சொல்ல வேண்டும். அல்லேலூயா. அப்படியான ஒரு விசுவாச பிள்ளைகளாக நாம காணப்பட வேண்டும். அல்லேலூயா. ஏதோ சர்டிபிகேட் மட்டும் வாங்கி வச்சுட்டு இருக்கிற பிள்ளைகளாக இருக்கக்கூடாது. நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை செய்கிறவர்களாக, விசுவாசத்திலே வளர்கிற பிள்ளைகளாக நம்ம இருக்க வேண்டும். அதுதான் இந்த இடத்துல கர்த்தர் நம்மோடு இன்றைய நாளில் வச்சுக்கிற பயம் இல்லையா? உலகத்துல இருக்கிற மக்களுக்கும் இருக்கதான் செய்யும், நமக்கு சத்துரு கொண்டு வரும். ஆனா உலகத்துல இருக்கிற மக்களுக்கும் நமக்கு இருக்கிற வித்தியாசம் என்ன, உலகத்துல இருக்கிற மக்கள் பயந்து போய் நான் என்ன செய்யறதுன்னு தெரியல அப்படின்னு அங்க இங்க ஓடிட்டு இருப்பாங்க. ஆனால் கர்த்தர் நமக்கு ஒரு ஆயுதத்தை கொடுத்திருக்கிறார், அந்த வேத வசனத்தை கொடுத்திருக்கிறார், சபை என்ற ஒரு ஐக்கியத்தை கொடுத்திருக்கிறார், போதகர் என்ற ஒரு நல்ல ஒரு மெய்ப்பனை கொடுத்திருக்கிறார், இப்படியான ஒரு கூடுதலை கொடுத்திருக்கிறார். நம்ம எதற்கும் பயப்படவே தேவை. ஒரு மலையை பார்த்து பெயர்ந்து போனா அந்த மலை பெயர்ந்து போகும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லு. நமக்கு தேவை ஒரு விசுவாசம். பயம் வரவே கூடாது. அதுக்காக பயமே இருக்காதா பாஸ்டர், நாங்க இப்ப இயேசப்பாவை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகள் ஆயிட்டோம், எங்க வாழ்க்கையெல்லாம் அப்படியே நல்லாவே இருக்குமா இல்லையா? அப்படி யாராவது சொன்னாங்கன்னா நீங்க நம்பாதீங்க இல்லையா? இயேசப்பாவை ஏற்றுக்கொண்டதுக்கு அப்பதான் போராட்டங்கள் உண்டு, உலகத்துல உபத்திரம் உண்டு என்று சொல்லி இயேசப்பா சொல்லியிருக்காங்க. ஆனால் என்ன வித்தியாசம், அந்த உபத்திரவத்தை மேற்கொள்கிறதற்கான வழியை கர்த்தர் நமக்கு உண்டு பண்ணி தருவார். அல்லேலூயா. எல்லா சோதனைகள் உண்டு, இந்த உலகத்துல சோதனைகள் உண்டு. சோதனைகளை கர்த்தரே அனுமதிக்கிறார். ஆனா சோதனைகளை தப்பிக்கொள்கிற போக்கையும் அவர் நமக்கு உண்டு பண்ணி இருக்கிறார் என்று சொல்லி வேதாந்தம். அதனால உலகத்தில் இருக்கிற மக்களுக்கு நமக்கு இருக்கிற ஒரே வித்தியாசம், கர்த்தர் நமக்கு வழிவாசல்களை உண்டு பண்ணி இருக்கிறார். அவர் நமக்கு கதவுகளை, திறந்த வாசலை அவர் வைத்திருக்கிறார். அதனால எதை குறித்து நம்ம கவலைப்படணும். பயம் வந்துச்சுன்னா நம்ம சொல்ல வேண்டிய ஒரே ஒரு காரியம், நான் இயேசு கிறிஸ்துடைய பிள்ளை என்று சொல்லி பார்க்கிறோம் இல்லையா?
2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். புதிய பாட்டில் 291வது பக்கம். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இது எப்படி அப்படின்னு சொன்னா, நான் சொன்ன சர்டிபிகேட் வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லி, சர்டிபிகேட் எப்படிப்பட்ட சர்டிபிகேட்? நல்லா படிச்சு வாங்கின சர்டிபிகேட், பிட் அடிச்சு காப்பி அடிச்சு வாங்கின சர்டிபிகேட் கிடையாது. புரியுதா? அப்படி வாங்கினவங்களுக்கு தான் அடுத்தது என்ன பண்ணணும்னு தெரியாது. படிச்சு சர்டிபிகேட் வாங்கினீங்க, இயேசுப்பா உண்மையான மனசோடு உண்மையான விசுவாசத்தோடு நீங்க ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுக்கிறார். பலம் எதுக்கு தேவை? சத்துருவை பிசாச எதிர்த்து நிற்பது. வேதாகமம் சொல்லுகிறது, என்ன சொல்லுகிறது? பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்போ உங்களை விட்டு ஓடி போவான். அநேகர் என்ன பண்றோம்? ஐயோ வந்துடுச்சு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற பிசாச கூப்பிட்டு வீட்டுக்குள்ள வச்சுக்கிறோம். அப்படி இருக்கவே கூடாது. கடிந்து கொள்ள வேண்டும். அப்பாலே போ சாத்தானே என்று சொல்லுகிற அதிகாரத்தை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். கல்வாரி சிலுவையில பிசாசின் தலையை நசுக்கி ஜெயத்தை கொடுத்திருக்கிறார். அதனால பயப்படவே கூடாது. இந்த இடத்துல பலத்தை எதிர்த்து கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால், பலமுள்ள ஆவியை எதிர்த்து கொடுத்திருக்கிறார் சத்துருவை எதிர்த்து நிற்பதற்காக. அன்பு எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது? சகோதர சிநேகம். அவருடைய பிள்ளைகள் ஆகும்படி சர்டிபிகேட் வாங்கி இருக்கிறோம். விசுவாசத்தினால இயேசப்பாவுடைய பிள்ளைகள் ஆயிட்டோம். ஆனா நான் என் சகோதரனை நேசிக்க மாட்டேன், என் சொந்தக்காரன் கூட பேச மாட்டேன், அவனுக்கும் எனக்கும் சண்டை, அவங்க வீட்டுக்கு போக மாட்டேன், இவங்க வீட்டுக்கு போக மாட்டேன். அப்படி இருந்தோம் அப்படின்னு சொன்னா அதனால ஒரு பிரயோஜனம் இல்லை. உன்னை போல் பிறனை நேசிக்கும்படியாக கர்த்தர் அழைக்கிறார். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. ஒரு நிமிஷம் பாருங்க. இயேசு கிறிஸ்து பிதாவானவர் எப்போ இந்த உலகத்துக்கு அனுப்பினார் தெரியுமா? நாம் பாவிகளா இருக்கும் போதுதான் அவர் நமக்காக அவர் அனுப்பி நம்மை அவர் மீட்டு எடுத்தார். இவங்கெல்லாம் பாவத்திலிருந்து வெளியில வரட்டும், அதுக்கப்புறமா வரேன் அப்படின்னு சொல்லி வரல. நாம எந்த சூழ்நிலை பாவிகளா இருக்கும்போது அக்கிரமங்களை செய்து கொண்டு அப்படி இருக்கும்போது அவர் நம்மை தேடி வந்தார், ரட்சித்தார், மீட்பை கொடுத்தார். அப்போ நாம அப்படி ஒரு அடிமைத்தனத்தில் இருக்கும்போது இயேசு கிறிஸ்து என்னை கரம் பிடித்து தூக்கினாரே, அப்போ மற்றவர்கள் அப்படி ஒரு அடிமைத்தனத்துல ஒரு அறியாத நிலைமையில இருக்கிற போது அவர்களை நாம் சிநேகிக்க வேண்டும். அவர்கள் மேல கர்த்தருடைய அன்பை நாம கொண்டு செல்ல வேண்டும். அல்லேலூயா. அப்படி ஒரு கரிசனை இல்லை என்று சொன்னால் அந்த சர்டிபிகேட் வாங்கினதுக்கு பிரயோஜனமே இல்லை. நான் விசுவாசித்து நான் இயேசப்பா பிள்ளை ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொந்த சிநேகிதனே இந்த சகோதரனை சிநேகிக்கவில்லை என்று சொன்னால், கண் கண்ட பிறனிடம் அன்பு கூறாதவன் கண் காணாத சொல்லுங்க தேவனிடத்துல அன்பு கூற முடியாது. நம்ம கூட இருக்கிற சிநேகிதர்கள், நம்ம கூட இருக்கிற குடும்பத்தார் அவர்களை நேசிக்கும்படியாக அழைக்கப்படுகிறோம் இல்லையா? இந்த பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும், பலம் சத்துருவை எதிர்த்து நிற்கணும், அன்பு குடும்பத்தார நண்பர்களை உறவினர்களை நேசிக்க வேண்டும் இல்லையா? தெளிந்த புத்தி உள்ள ஆவி, ஞானமான காரியங்களை செய்ய வேண்டும். கர்த்தர் நமக்கு சொல்லியிருக்கிறார். அவர் பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டது ஆலயத்துக்கு வருகிறோம், சபைக்கு வந்தவங்க அநேக ஆலோசனைகள் சொல்லப்படுகிறது. இந்த பாஸ்டர் அவங்க டெய்லி இதை செய்யுங்க, இதை செய்யக்கூடாது, இந்த ஒழுங்கும் கர்மா இப்படி எல்லாம் செய்யணும். அந்த ஞானத்தை நாம பெற்றுக்கொள்ள வேண்டும். மறுபடியும் வெளியில போனதுக்கு அப்புறம் மறுபடியும் நான் உலக பிரகாரமாக வாழ்வேன் அப்படின்னு சொன்னா இல்லையா, அதுல பிரயோஜனமே இல்லை இல்லையா? இன்றைய நாளிலே 2 காரியங்களை கர்த்தர் நம்மோடு பேசி இருக்கிறார். முதலாவதாக தேவனுடைய பிள்ளைகள் அவருடைய ஆவியினாலே நடத்தப்பட வேண்டும். இரண்டாவதாக அவருடைய பிள்ளைகள் பயப்படக்கூடாது என்று சொல்லி பார்க்கிறோம். நல்லா கவனிங்க. சொல்லுங்க எல்லாரும், நான் பயப்பட மாட்டேன்னு சொல்லுங்க. பயப்பட மாட்டேன். பாடலை பாடுவோமா? பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதினால், இயேசு என்னோடு இருப்பதினால் உதவி வருகிறார், பலம் தருகிறார், உதவி வருகிறார், பலம் தருகிறார். ஒவ்வொரு நாளும் தூர
பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய வல்லது. எல்லாவற்றையும் செய்ய வல்லது. பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். அல்லேலூயா. மூன்றாவதாக 16வது வசனத்தை வாசிப்போம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 16வது வசனம், பக்கம் 216, புதிய ஏற்பாட்டுல 16ஆம் வசனம். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ம். ஆவியானவர் தாமே ம். நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். நம்முடைய ஆவியினுடைய கூட சாட்சி கொடுக்கிறார். அல்லேலூயா. முதல்ல ரெண்டு இது பார்த்தோம். முதல்ல என்ன பார்த்தோம் சொல்லுங்க பாப்பா, யாருக்கா ஞாபகம் இருக்கா? முதலாவது 14ஆம் வசனத்துல என்ன தியானித்தோம்? தேவனுடைய பிள்ளைகள், அதுதான் முதல்ல சர்டிபிகேட் வாங்கிட்டீங்களா? 1 யோவான் யோவான் 1:12 நீங்க அவருடைய பிள்ளைகள் சர்டிபிகேட் வாங்கிட்டீங்க. அந்த பிள்ளைகள் சர்டிபிகேட் வாங்கின பிள்ளைங்க எப்படி இருக்கணும்ன்றத பார்த்துட்டு இருக்கோம். ஆவியினால நடத்தப்படணும். அவருடைய பிள்ளைகள் அவருடைய ஆவினால, நம்ம சொந்த ஞானத்தினால, சொந்த சித்தத்தினால, சொந்த புத்தினால நடக்கக்கூடாது. சரி, ரெண்டாவது என்ன தியானித்தோம்? ஆமென். இயேசுவுடைய பிள்ளைகள் விசுவாசத்தினால அவருடைய பிள்ளைகள் ஆனவங்க என்ன பண்ணக்கூடாது? பயப்படக்கூடாது. அவர் நம்மோடு இருக்கிறார் என்ற அந்த தைரியம் வேண்டும். மூன்றாவதாக நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அவருடைய பிள்ளைகளுக்கு யாரு சாட்சி கொடுக்கணுமா? ஆவியினுடைய சாட்சி கொடுக்கணும். அல்லேலூயா. நீங்கெல்லாம் இந்த கோர்ட்டு கேஸ் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல இல்லையா? நல்ல படம். ஜட்ஜின்னு ஒருத்தர், நீதிபதினு ஒருத்தர் இருப்பாரு, வக்கீல் இருப்பாங்க, ரெண்டு சைடு சாட்சி கொண்டு வருவாங்க. ஒருத்தர் சொல்லுவாங்க நான் செஞ்சதுதான் கரெக்ட், இன்னொருத்தரும் அவங்க தான் சொல்லுவாங்க. அப்ப ஜட்ஜ் என்ன பண்ணுவாரு? ரெண்டு சைடும் விசாரிச்சு என்ன பண்ணுவாரு? தீர்ப்பு சொல்லணும் இல்லையா? இப்போ சபையில ஒருத்தர் இருக்காங்க இல்லையா? ஐயா கிட்ட கேட்டு, ஐயா தம்பி எப்படியா அப்படின்னு சொன்னா, ஐயா இந்த தம்பியினுடைய நடக்க வழக்கை எல்லாம் பார்த்துட்டு, அந்த மகன் இப்படி, இந்த மகள் இப்படி, இந்த சபைக்கு வரவங்க இப்படி அப்படின்னு சொல்லி ஒரு சர்டிபிகேட் கொடுக்கலாம், ஒரு சான்று கொடுக்கலாம் இல்லையா? ஆனா அந்த மனிதனுடைய உள்ளான சிந்தனைய ஐயாவால கண்டுபிடிக்க முடியுமா? இல்லையா? ஓரளவுக்கு நல்லா கொஞ்சம் க்ளோஸா இருந்தா ஓரளவுக்கு கண்டுபிடிக்க முடியும். இந்த இடத்துல இந்த வசனத்துல என்ன சொல்லி இருக்கு அப்படின்னு சொன்னா, நம்முடைய ஆவியை குறித்து வசனத்தை மறுபடியும் வாசிப்போம். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியினுடைய கூட. எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நான் விசுவாசி, நான் சர்டிபிகேட் வாங்கிட்டேன், பிரயோஜனமே இல்லை. உங்களுடைய இருதயங்களை ஆராய்ந்து அறிகிற தேவன் ஒருவர் இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய இருதயங்களை ஆராய்ந்து அறிகிற தேவன் இருக்கிறார். நம்முடைய இருதயம் மகா திருக்குள்ளதும் கேடுள்ளதும் என்று சொல்லி வேதம். வெளியில நல்ல ட்ரெஸ் பண்ணிருக்கலாம், வெளியே பார்க்க சபைக்கு ஆராதிக்கலாம் இல்லையா? நேரு முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணலாம். ஆனால் நம்முடைய இருதயம் எப்படிப்பட்ட காரியங்களை சிந்தித்துக் கொண்டிருக்கிறது, எப்படிப்பட்ட காரியங்களை யோசித்துக் கொண்டிருக்கிறது, கர்த்தர் அவைகளை பார்க்கிறார். என்ன சொல்லி இருக்கிறது? வர்றவங்க போறவங்க கிட்ட சர்டிபிகேட் வாங்க கூடாதான். யார் சர்டிபிகேட் கொடுக்கணுமா? ஆவியான சர்டிபிகேட். அவருக்கு மறைவானது ஒன்றும் இல்லை. நம்ம சொல்ல முடியுமா? ஆவியானவர் கிட்ட போயிட்டு, பாப்பா நீங்க 3 பேர் நல்லா கவனிக்கணும், சரியா? சர்ச்சில் நல்லா கவனிக்கணும், எழுதணும். நீங்க எந்த கிளாஸ் படிக்கிறீங்க சொல்லுங்களா? எந்த கிளாஸ் படிக்கிறீங்க? எந்த கிளாஸ் படிக்கிறீங்க? 7th. தமிழ் நல்லா எழுதுவீங்களா? நீங்க சர்ச்சுக்கு ஒரு நோட்டு கொண்டு வரணும், சரியா? நோட்ல எழுதணும், சரியா? அப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி. அப்போ ஆவியானவர் நமக்கு சாட்சி கொடுக்கணும். அவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. உலக பிரகாரமாக நம்ம நடிச்சிடலாம், அப்படி இருக்கிறேன் நானு, பரிசுத்தவான், விசுவாசி, என்ன வேணாலும் போர்வைக்குள்ள இருந்துடலாம். ஆவியானவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை இல்லையா? அதே 8ஆம் அதிகாரத்துல 27ஆம் வசனத்தை வாசிப்போமா? ரோமர் 8:27 வாசிங்க. வேண்டுதல் செய்கிறபடியால்
இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னாதென்று அறிவார். ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார். அல்லேலூயா. அதனால நாம எந்த ஒரு சூழ்நிலையில தவறான சிந்தைகளை சிந்திக்க கூடாது, தவறான எண்ணங்கள் நமக்குள்ள வரக்கூடாது, பொய்யான காரியங்கள் நமக்குள்ள வரக்கூடாது. என்றைக்கு நாம் விசுவாசத்தினாலே அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் பெற்றோமோ அன்றைக்கே நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் அவருடையது. அல்லேலூயா. அவர் பரிசுத்த ஆவியான நமக்குள்ளே இருந்து வாசம் செய்ய வேண்டும். அவர் தங்குகிற ஆலயம் நாமே. அல்லேலூயா. அவர் நமக்குள்ள இருக்கிறார். இந்த ஆலயத்துக்குள்ள நம்ம சபைக்குள்ள வந்து எவ்வளவு பயபக்தியா நம்ம இருக்கிறோமோ அதே போல நம்முடைய இருதயத்தை நம்ம பயபக்தியோட பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். தவறான சிந்தை வரக்கூடாது. அங்கே பரிசுத்த ஆவியானவர் தங்கி இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கும்போது தவறான சிந்தை வரலாமா? கோபம் வரலாமா? எரிச்சல் வரலாமா? பொய்யான வார்த்தைகள் வரலாமா? வரவே கூடாது இல்லையா? இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் தேவன் இல்லையா? அவர் நம்மோட இருக்கிறார் இல்லையா? சங்கீதம் 26:1-2 வாசிப்போம். பழைய ஏற்பாட்டில் 685வது பக்கம். சங்கீதம் 26:1-2. கர்த்தாவே, ம். என்னை நியாயம் விசாரியும். என்னை நியாயம் விசாரியும். நான் உன் உத்தமத்திலே என்னை பரிசு பார்த்து நான் என் உத்தமத்திலே நடக்கிறேன். நான் கர்த்தரை நம்பியிருக்கிறேன். ஆகையால் நான் தள்ளாடுவதில்லை. கர்த்தாவே, என்னை பற்றித்து என்னை சோதித்து பாரும். என் உள்ளங்கரைகளையும் என் இருதயத்தையும் புறமிட்டு பாரும். அல்லேலூயா. எத்தனை பேர் இன்றைய நாளில இந்த வேளையில கர்த்தரை நோக்கி இந்த ஜெபத்தை செய்ய முடியும்? இல்லையா? இது ஒரு முக்கியமான ஒரு காரியம். நம்ம கூட இருக்கிறவங்களை பார்த்து நம்ம சொல்லுவோம்ல, நீ வேணா என்னை செக் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லுவோம். ஏதாவது ஒரு சண்டைலாம் வந்துச்சு, ஏதாவது வந்துச்சுன்னா நீ என்னை செக் பண்ணி பாரு, என்கிட்ட கேள்வி கேட்டுப்பாரு, நான் பொய்யா சொல்றேன் அப்படின்னு சொல்லி பேசுவோம் இல்லையா? ஆனா இந்த இடத்துல சங்கீதக்காரன் எவ்வளவு அழகாக சொல்லுகிறார். கர்த்தரை நோக்கி அவர் சொல்லுகிற காரியம், என்னை நியாயம் விசாரியும், என்னை பரீட்சித்து பாருங்க, என்னை சோதித்து பாருங்க, இருதயத்தை உடமிட்டு பாருங்க. நம்மளால அப்படி சொல்ல முடியுமா? இந்த நாளில கர்த்தருடைய ஆலயத்துல வந்திருக்கிற நம்மால அந்த வார்த்தையை சொல்ல முடியுமா? நம்முடைய இருதயம் என்னென்ன காரியங்களை சிந்தித்துக் கொண்டிருக்கிறது, என்னென்ன கர்த்தர் அருவருக்கிற காரியங்கள் நம்முடைய இருதயத்துல காணப்பட்டு கொண்டிருக்கிறது? அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நமக்கு கர்த்தரிடத்துல இருக்கிற அந்த ஐக்கியத்துல பலப்படும் போது இப்படியாக தைரியமாக கர்த்தரை நோக்கி சொல்லுகிறதான அனுபவத்திற்குள்ளே நாம் கடந்து வருவோம். அல்லேலூயா. அப்படிதான் வாழ வேண்டும். அதுதான் பரிசுத்த வாழ்க்கை. கர்த்தர் அதற்காக தான் நம்மை அழைத்திருக்கிறார், அதற்காக தான் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார், பிரித்து எடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஐயா சொன்னாங்க, இந்த இடத்துல ஃபுல்லா வர வேண்டியதுல கொஞ்சம் பேர் தான் வந்திருக்கீங்க. கர்த்தர் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். இந்த நாளில இந்த வார்த்தையை நீங்கள் கேட்க வேண்டும். உங்கள் மூலமாக அநேகர் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையில மாற்றம் உண்டாக வேண்டும். இந்த மாற்றத்தை பார்க்கிற அநேகர் சாட்சியின் ஜெயத்திற்கு திரும்பி வர வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் அதற்காக தான் இந்த நாளை தேர்ந்தெடுத்திருக்கிறார். 1 யோவான் 3:20 வசனத்தை நாம் வாசிப்போம். 1 யோவான் 3:20 புதிய ஏற்பாட்டிலே 328வது பக்கம். 1 யோவான் 3:20 328வது பக்கம். ஆமா, 3:20. நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளியாக்கி தீர்க்குமானால் அல்லேலூயா. அநேக நேரங்களில் நமக்கே ஒரு மனசாட்சி குற்றம், நான் செய்யறது தப்பா சரியா இல்லையா? பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கும்போது அந்த கண்டித்து உணர்த்துதல் நமக்குள்ளாக எப்பவுமே இருந்துட்டு இருக்கும். அநேக நேரங்களில் சபைக்கு வருகிற விசுவாசிகள் நாம சொல்லுகிற ஒரு காரியம், ஐயா எனக்கு ஜெபம் பண்ண சொல்லுங்க, நிச்சயத்தை முடிக்க பார்ப்போம். எனக்கு ஜெபம் பண்ண தெரியாது. ஓகே, ஜெபம் பண்ண தெரியாது. அப்புறம் ஜெபம் பண்றதுக்கு நேரம் இல்லை, பைபிள் வாசிக்கிறதுக்கு நேரம் இல்லை. சரியா? நேரம் என்பது நான் அடிக்கடி சொல்ற ஒரு விஷயம். இந்த உலகத்துல இருக்கிற பணக்காரங்கள் யாராவது பேர் சொல்லுங்க, உங்களுக்கு தெரிஞ்சது. இந்தியாவில் பணக்காரன், உலகத்துல இருக்கிற பணக்காரன் எலான் மஸ்க் ஒரு டாப்ல சொல்றாரு. எலான் மஸ்க். சரி, நம்ம ஊர்ல ஒரு தெரிஞ்சால், இந்தியாவில தெரிஞ்சால் யாரு சொல்லுங்க? பணக்காரன். சரி, உங்க ஊர்ல பணக்காரன் யாரு சொல்லுங்க?
சரி, நம்ம ஊர்ல என்ன அம்பானி சொல்லலாமா? ஆ? சொல்லுவாங்களா? இவர் பெரிய அம்பானி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஆ? சரி, எலான் மஸ்க், பில் கேட்ஸ், நம்ம ஊர்ல அம்பானி, இப்படி எல்லாம் பணக்காரங்க இருக்காங்க. அவங்களுக்கும் நம்மளுக்கும் கர்த்தர் ஒரு காரியத்தை காமனா வச்சிருக்கிறார். தெரியுமா? தெரிஞ்சவங்க சொல்லுங்க பார்க்கலாம். உங்ககிட்டயும் பணமா இருக்கா? எல்லாருக்கும் காமனா வச்சிருக்க சொல்ல சொன்னேன். ஆண்டவர்கிட்ட உயர்த்தி வச்சிருக்காரு. ரொம்ப சந்தோஷம், நல்லது. நான் என்ன சொல்றேன், அவங்களுக்கும் நம்மளுக்கும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி கர்த்தர் நம்ம எல்லாரையும் ஒரே மாதிரி வச்சிருக்கிறார். என்னன்னு சொல்லுங்க பாருங்க. அவங்களுக்கு ஒரே அன்பெல்லாம் இருக்கு. நீங்க அன்பை நம்ம செலுத்தணும், அவ்வளவுதான். ஐயா பாதி வந்துட்டாங்க. சொன்னாங்க கரெக்டாக தான் சொன்னாங்க. நீங்க ரொம்ப ஆழமா சத்தியத்துக்குள்ள போறீங்க. நான் சத்தியத்துக்குள்ள போகல, சாதாரணமா கேட்கிறேன். இந்த உலகத்தை கர்த்தர் உண்டு பண்ணும்போது இல்லையா, இருளில் இருந்து வெளிச்சத்தை உண்டு பண்ணிட்டு இல்லையா, இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு பகலும் இரவும் ஆகி ஒரு நாள் ஆச்சு இல்ல. இந்த ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம்? 24 மணி நேரம். அம்பானியா இருந்தாலும் 24 மணி நேரம் தான் அவனுக்கு. நம்ம கிராமத்துல இருந்தாலும் 24 மணி நேரம். கர்த்தர் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் நேரத்தை வச்சிருக்காரு. அல்லேலூயா. அதை நாம எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதுல தான் நாம கவனம் செலுத்தணும். அல்லேலூயா. எனக்கு நேரம் இல்லைன்னு யாருமே சொல்ல முடியாது. எல்லாருக்கும் அதே நேரம் தான், 24 மணி நேரம் தான். அவன் அப்ப கோடி கோடியா சம்பாதிக்கிறான். அவனா ஒரு நாளைக்கு அவனுக்கு 48 மணி நேரம் கிடையாது. நம்மளுக்கு 24 மணி. ஐயா எனக்கு 24 மணி தான் கடவுள் கொடுத்துருக்கிறாரு. அவன் பாருங்கயா, எல்லாருக்கும் அளந்துதான் கொடுத்து. அதை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதிலே நாம் ஞானம் உள்ளவர்களாக நடந்து கொள்ள வேண்டும் இல்லையா. அப்போ நம்முடைய வாழ்க்கையில இந்த நேரத்தை செலவிடுகிறதுல நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்கிறோம். நான் என்ன சொல்ல வந்த காரியம், நம்ம என்ன பண்றோம், இந்த வேதத்தை வாசிக்கிறதுல, ஜெபிக்கிறதுல அநேக நேரங்களில் நாம் தவறி விடுகிறோம். நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளியாக என்று சொல்லி தீர்க்குமானால் கர்த்தருக்கு முன்பாக நாம் எப்படி நிற்க முடியும்? மனசாட்சி நமக்குள்ள கேட்கும். அந்த பரிசுத்த ஆவியான நமக்குள்ள இருந்து சொல்லிட்டு இருப்பார், மகனே நீ இது பைபிள் படிக்க வேண்டிய நேரம், ஜெபம் பண்ண வேண்டிய நேரம். மொபைலை வச்சு என்ன பார்த்துட்டு இருக்கேன், டிவியை ஏன் பார்த்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்கேன். டிவியில என்ன போகுதுன்னே தெரியாது, ஆனா டிவி முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கோம். மொபைல்ல என்ன பார்க்கணும்னே தெரியாது, ஆனா நேரம் மொபைல்ல வேஸ்டா இருக்கும். மற்றவங்க கூட உட்காந்து மணிக்கணக்கா பேசிட்டே இருப்போம். மற்றவங்களை பத்தி ஊர்க்கதெல்லாம் பேசுவோம். ஆனா அதனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், அந்த நேரத்தை வேதம் வாசிக்கிறதுல, ஜெபிக்கிறதுல, மற்றவர்களோடு சுவிசேஷத்தை பகிர்ந்து கொள்கிறதுல நாம பங்கிடும் போது கர்த்தர் அதுல பிரியப்படுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ நம்முடைய இருதயம் எப்படி இருக்கணுமா, கர்த்தருக்கு ஏற்ற விதமாக இருக்க வேண்டும். கர்த்தருக்கு முன்பாக நாம் நற்பெயர் பெறுகிறவர்களாக காணப்பட வேண்டும். நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளியாக தீர்க்குமானால் தேவன் நம்முடைய இருதயத்திலும் பெரியவராக இருந்து சகலத்தையும் அறிந்திருக்கிறார். அவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. அப்போ நம்ம போய் சொல்ல முடியாது, ஐயா நான் அங்க போயிட்டேன், இங்க போயிட்டேன், அந்த வேலையை செய்ய போயிட்டேன், எனக்கு அது இருந்தது இது இருந்தது. உலக பிரகாரமாக நம்ம மற்றவங்க கிட்ட போய் சொல்லிடலாம். அந்த நேரத்துல அந்த பொய் பேசணும்னு நினைக்கும் போது, நல்லா கவனிங்க, ஒரு பொய் பேசணும்னு நினைக்கும் போது இருதயத்துக்குள்ள இருந்து ஒரு சத்தம் கேட்கும். கர்த்தர் என்கிட்ட பேசல, பரிசுத்த ஆவியானவர் என்கிட்ட பேசலன்னு சொல்லி யாருமே சொல்ல முடியாது. என்னைக்கு அவருடைய பிள்ளைகள் ஆகும்படி விசுவாசத்தினால என்னைக்கு நீ ஏற்றுக்கொண்டீங்களோ அன்னைக்கு ஆவியானவர் உங்களுக்குள்ளே வந்து விட்டார். அவர் உள்ள இருந்து கண்டித்து உணர்த்தி கொண்டே இருப்பார். நம்ம வலதுபுறமா இடதுபுறமா சாய்ந்ததுன்னு சொல்லாரு, வழி இதுவேன்னு சொல்லி சொல்லுவார். அப்ப நீங்க ஒரு வார்த்தை பொய் பேசணும் நம்ம சொல்லலாம், பொய் சொல்ல போற, பொய் சொல்லாத, பொய் சொல்லாத, பொய் சொல்லாத, அந்த சத்தம் நமக்குள்ள கேட்டுக்கொண்டே இருக்கும். அதே மீறி நீங்க பொய் பேசுனீங்க அப்படின்னு சொன்னா அவர் துக்கப்படுகிறவராக, பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுகிறவராக அவர் நமக்குள்ளே காணப்படுவார். நம்ம வெளியில நடிச்சிடலாம், வெளியில பேசிக்கலாம், ஆனால் நமக்குள்ளே இருக்கிற கர்த்தரை, பரிசுத்த ஆவியானவரை நாம் ஒன்றும் செய்ய முடியாது. அவருக்கு மறைவானது ஒன்றுமில்லை என்று சொல்லி நம்ம பார்த்தோம். 3 காரியங்களை நம்ம பார்த்தோம். யாராவது சொல்ல முடியுமா? 3 என்னென்ன பார்த்தோம்? முதலாவதாக அவருடைய பிள்ளைகள் ஆவியினாலே நடத்தப்பட வேண்டும். இரண்டாவதாக அவருடைய பிள்ளைகள் பயப்படக்கூடாது. மூன்றாவதாக அவர் நமக்கு சாட்சி கொடுக்க வேண்டும். இவங்க அப்படி சொல்லணும், அவங்க அப்படி சொல்லணும்னு சொல்லி யோசித்து கொண்டிராதபடி கர்த்தர்
நம்ம கர்த்தருக்கு பயந்து நடந்தோம் என்று சொன்னால் கர்த்தர் நம்மை அங்கீகரிக்கிறவராக இருக்கிறார். உலகத்தார் நம்மை கேவலப்படுத்தலாம், உலகத்தார் நமக்கு அங்கீகாரம் கொடுக்காம இருக்கலாம், ஆனால் கர்த்தர் நிச்சயமாகவே நம்மை உயர்த்துகிறவராக இருக்கிறார். 4வது 17வது வசனத்தை நம்ம வாசிப்போம். நாம் பிள்ளைகளானால் ம் சுதந்திரம் ஆமே. ம் தேவனே சுதந்திரரும் ம் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரம் ஆமே. அல்லேலூயா. சுதந்திரம்னா இந்த இடத்துல என்ன சொல்றது புரியுமா? இருக்கா சொல்லுங்களேன். அவருடைய பிள்ளைகள் இல்லையா, அவர் விசுவாசத்தினாலே அவருடைய பிள்ளைகள் ஆயிடும். பிள்ளைகள் ஆனால் என்னவா? சுதந்திரனும் ஆமே. அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? நம்ம இந்த ஊர்ல சொல்றோம்ல வாரிசு அப்படின்னு சொல்றோம்ல, அப்பா பிள்ளைகள் அம்மாவுக்கு அந்த குடும்பத்துல பிள்ளைங்க தான் வாரிசு. அந்த பிள்ளைங்களுக்கு கல்யாணம் ஆகி பிள்ளை பிறந்ததுன்னா அவங்களுக்கு வாரிசு. இப்படி வாரிசு அப்படின்னு சொல்றோம்ல, அதுதான் சுதந்திரம் ஆமி அப்படின்னு சொல்றோம். அவருடைய பிள்ளைகள் என்று சொன்னால் நாம் அவருடைய சுதந்திரம், அவருடைய எல்லா காரியங்களுக்கும் நாம் உரிமையுள்ளவர்கள். அல்லேலூயா. அவருடைய பிள்ளைகள் என்று சொன்னால் வானமும் பூமியும் யாருடையது? அப்ப இந்த வானமும் பூமியும் யாருக்கு? சொல்லுங்க, விசுவாசம் சொல்லுங்க. நமக்கு அவர் ஐஸ்வர்ய சம்பந்தர் என்றால் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. நம்மளும் எனக்கு பணம் இல்ல, நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏசப்பா நீங்க ஐஸ்வர்ய சம்பந்தர், என்னுடைய ஐஸ்வர்யத்தினால என்னை நிரப்புங்க அப்படின்னு சொல்லி விசுவாசத்தோட சொல்லுகிறவர்களாக காணப்பட வேண்டும் இல்லையா? வானமும் பூமியும் உம்முடையது. இந்த விசுவாசம் நமக்குள்ளே காணப்பட வேண்டும் இல்லையா? அதுதான் முதல்ல பார்த்தோம். விசுவாசத்தினாலே அவருடைய பிள்ளைகள். சும்மா சர்டிபிகேட்டை வாங்கி வச்சுட்டு அந்த விசுவாசத்தை அறிக்கை செய்யவில்லை என்று சொன்னால் ஒரு பிரயோஜனம் இல்லை. அப்ப இந்த அவருடைய பிள்ளைகள் என்று சொன்னால் அந்த வாரிசு. இந்த உலகத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வாரிசுன்னு என்ன பண்ணுவாங்க? சொத்து எல்லாம் என்ன பண்ணுவாங்க? உயில் எழுதி வைப்பாங்க இல்லையா? எனக்கு பின்னாடி இவங்க தான், இதுதான் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி சொத்து எழுதி வச்சுப்பாங்க. அவர் நமக்காக கல்வாரி சிலுவையிலே மரித்து அவருடைய ரத்தத்தினாலே அவர் நம்மை மீட்டு எடுத்திருக்கிறார். அந்த ரத்தத்தினாலே ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்தி இருக்கிறார். அந்த ரத்தத்தினாலே ஒரு சாட்சியை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். நாம் அவருடைய பிள்ளைகள். அப்ப அவருடைய இது எல்லாமே நமக்கும் உண்டாகும் என்று சொல்லி பார்க்கிறோம் இல்லையா? நல்லா கவனிங்க. இப்போ ஒரு முக்கியமான ஒரு காரியம் முடிக்க போறேன். அவருக்குரியதெல்லாம் நமக்குரியது இல்லையா? அவருடைய பிள்ளைகள் நமக்குரியது அப்படின்னு சொல்லியாச்சு. அப்போ அவர் பாடுபட்டார் இல்லையா? இந்த உலகத்துல அநேகரை மீட்கும் பொருளாக நம்மளாம் ரட்சிக்கும்படியாக அவர் பாடுபட்டார். கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார். அப்ப அதுல நம்மளுக்கு பங்கு உண்டா இல்லையா? ஆமாவா இல்லையா? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அநேக நேரங்களில் அவர் கொடுக்குற ஆசீர்வாதம் மட்டும் வேணும். ஆனா இந்த சைட்ல நானு பாட அனுபவிக்க மாட்டேன், உமக்காக நான் ஊழியம் செய்ய மாட்டேன், மற்றவங்ககிட்ட போய் சாட்சி சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கோம் இல்லையா? இன்றைய நாளில் கர்த்தர் நம்மோடு சொல்லுகிறதான ஒரு முக்கியமான ஒரு காரியம், அவருக்கென்று நாம் ஏதாவது செய்ய வேண்டும். இயேசு கிறிஸ்துவுக்கென்று நாம் ஏதாவது செய்ய வேண்டும். அவர் நமக்காக பாடுபட்டாரே, அவர் நமக்காக ரத்தம் சிந்தினாரே, நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் இல்லையா? பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 29-30 வாசிப்போம். பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 29வது வசனம் 30வது வசனம். கிறிஸ்துவினிடத்துல விசுவாசிக்கிறதற்கு, விசுவாசித்து பிள்ளைகள் ஆகும்படி சர்டிபிகேட்டுக்கு வாங்குறது மாத்திரமல்ல, அவர் நிமித்தமாக பாடுபடுவதற்கு நல்ல உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. அவருடைய பிள்ளைகள் அவருடைய சொத்துல மட்டும் பங்கு கிடையாது, அவர் வச்சுட்டு போன எல்லாத்துலயும் பங்கு இருக்கு. அவர் என்ன வச்சுட்டு போயிருக்காரு? உலகம் எங்கும் போய் சுவிசேஷத்தை சொல்லும்படி. நம்ம பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்களுக்கு சுவிசேஷம் சொல்றோமா? ஏசப்பா நல்லவர், அவர்கிட்ட வந்தோம்னா அவர் நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தருவார், உங்க கவலையை போக்குவார், உங்க கண்ணீரை நீக்குவார், வியாதியை சுகமாக்குவார், உங்களுடைய இருதயத்தின் பாரத்தை நீக்கி போடுவார். எத்தனை பேருக்கு நாம ஏசப்பாவை பத்தி நம்ம சொல்லி இருக்கிறோம்? இந்த நாளில அப்படிதான் அவருடைய பாடுபடுவதற்கு அவர்களுக்கு
அதுல தொடர்ந்து வாசிங்க. நீங்கள் என்னிடத்திலே ம். கண்டதும் எனக்கு ம். உண்டானது இப்பொழுது கேள்விப்படுகிறதுமான ம். போராட்டமே உங்களுக்கு உண்டு. அல்லேலூயா. பவுல் அப்போஸ்தலன் அதை சொல்றார். ஐயா, நானு ஜாலியா சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வரல, எனக்கும் போராட்டம் இருக்கு, அதே போராட்டம் உங்களுக்கும் இருக்குது. அதனால இயேசுப்பாவை பிள்ளைகளாக விசுவாசத்தோடு ஏற்றுக்கொண்ட நீங்க பாடு அனுபவிக்கிறதற்கும் தயாராக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அவருடைய சுவிசேஷத்தை சொல்றதுக்கும் தயாராக இருக்க வேண்டும். அவர் நிமித்தம் எந்த போராட்டங்கள் வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்க வேண்டும். இல்லையா? அவருடைய பிள்ளைகள் என்று சொல்லிட்டு, இல்லையா, அவர் என்ன உயில் எழுதி வச்சிருக்காரு, என்ன சொத்து இருக்கு, என்ன ஆசீர்வாதம், ஆசீர்வாதத்துக்கு மட்டுமல்ல, பவுல் அப்போஸ்தலன் சொல்லி இருக்கிறபடி பாடுபடுவதற்காகவும் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. யோவான் 16:34 உலகத்திலே உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அப்ப இந்த நாளில முக்கியமாக ஒரு காரியம், அவர் நமக்கு விட்டு சென்ற பணி, அவருடைய பிள்ளைகள், அவருடைய வாரிசாக இருக்கிற நாம அவர் நமக்கு கொடுத்து சென்றிருக்கிற பணியை செய்ய வேண்டும். யாராவது ஒருத்தருக்கு சொல்லணும், இயேசு நல்லவர், என்னுடைய வாழ்க்கையில சுகத்தை கொடுத்திருக்கிறார், என் வியாதியை நீக்கி இருக்கிறார், என் பொருளாதார கஷ்டங்களை நீக்கி இருக்கிறார், என் குடும்பத்துல ஒரு சமாதானத்தை கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் நம்ம சொல்றோம் வெளியில? அப்படி சொல்லும் போது அநேகர் இயேசு கிறிஸ்துக்குள்ள இயேசுப்பாவை ஏற்றுக்கொள்ளும். எப்படி நீங்க ஒரு விசுவாசத்தினாலே அவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டீர்களோ, அதே போல் அநேகர் இயேசு கிறிஸ்துவை தேடி வருவார்கள் என்பதுல சந்தேகம் இல்லை. நம்ம முடிக்க போகிறோம். 4 காரியங்களை சொன்னோம். யாராவது ஒரு 4 காரியங்களை சொல்லு, வேகமாக சொல்லுங்க, நம்ம முடிப்போம். முதல்ல அந்த வசனத்தை படிச்சுக்கோமா. யோவான் 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல என்ன சொல்லியிருக்கோம், என்ன பார்த்தோம்? நம்மள யாரு எப்படி பிள்ளைகளா இருக்குமா? அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். யாருக்காவது டவுட் இருக்கா, நான் ஏசப்பா பிள்ளையான்றது டவுட் இருக்கா? ஒருவேளை நான் ஒன்னும் எனக்கு விசுவாசம் இல்லை, நான் ஏசப்பா டவுட் அப்படின்னு இருந்தா இன்றைய நாளிலே நீங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஏசப்பா, நான் விசுவாசிக்கிறேன், உங்களுடைய நாமத்தை நான் விசுவாசிக்கிறேன், நான் உண்மை முழு மனதோடு ஏற்றுக்கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இன்றைய நாளில ஒப்பு கொடுக்கும். அப்படி ஒப்பு கொடுத்தவதுக்கு அப்புறமா நாம் அவருடைய பிள்ளைகள் ஆகும்படியான அதிகாரத்தை கொடுக்கிறார். அவருடைய பிள்ளைகள் என்று சொன்னால் இந்த உலகத்திற்கு நாம மறித்து, இந்த ஜென்ம சுவாபங்களுக்கு நாம மறித்து, பழைய மனுஷனை கலைந்து போட்டு புதிய மனுஷனை தரித்துக் கொள்கிறவர்களாக அவருடைய ஆவி இப்படி நடத்தப்படுகிறவர்களாக காணப்படும். அவருடைய ஆவியினாலே நாம் நடத்தப்பட வேண்டும். இரண்டாவதாக, அவருடைய பிள்ளைகள் நாம் பயப்படக்கூடாது. அவர் நம்மோடு இருக்கிறார், அவர் நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். சத்துருவானவன் அவன் வேலையை செஞ்சு கொண்டே இருக்கிறான். நம்ம எதிர்த்து நிற்கும் போது அவன் நம்மை விட்டு ஓடி போவான். அநேக நேரங்கள்ல பயப்பட அவன் சொல்லுங்க, கொட்ட கொட்ட குனிஞ்சுட்டே இருக்கு. கொட்ட கொட்ட குனியாம நம்ம எதிர்த்து நின்னோம் அப்படின்னு சொன்னா பிசாசு அவன் ஓடி போவான் என்று சொல்லி பார்க்கிறோம். அடுத்தபடியாக மூன்றாவதாக என்ன பார்த்தோம்? அவர் சாட்சி கொடுக்க வேண்டும். நான் சாட்சி சொல்லக்கூடாது, நான் நல்ல பேர் வாங்குறேன் அப்படின்னு சொல்லி 4 பேரை வச்சு நம்ம நல்ல பேர் வாங்கிட்டு இருக்க கூடாது. அவரிடத்திலே நாம் சாட்சி பெறுகிறவர்களாக நம்ம காணப்பட வேண்டும். நான்காவதாக, அவருடைய பிள்ளைகள் பாடுகளை அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த பாடுகளை அனுபவிக்க, பாடுகள் என்ன என்று சொன்னால் அவர் வைத்திருக்கிற சுதந்திரம். அவருடைய சுதந்திரம் என்ன சுதந்திரம் வைத்திருக்கிறார்? வானமும் பூமியும் அவருடையது, இந்த ஐஸ்வர்யம் எல்லாம் அவருடையது. அப்படிப்பட்டதான ஒரு சுதந்திரத்தை அவர் நமக்கு வைத்திருக்கிறார். அப்படியாக நாம் அவருடைய பிள்ளைகள் ஆகும்படி ஊழியத்தை செய்யும்படியாக நாம் ஒவ்வொருவரும் ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்படியாக செய்யும்போது கர்த்தர் அதிலே மகிமைப்படுகிறார். நம்மோடு சேர்ந்து அநேக ஆத்துமாக்கள் பரலோகத்திலே சேர்க்கப்படும் என்பதுல சந்தேகம் இல்லை. தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோமா? எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர், நீர் எங்களோடு பேசியிருக்கீங்க. அப்ப இன்றைய நாளில நாங்கள் உங்களுடைய பிள்ளைகள் என்று சொல்லி உலக பிரகாரமாக பேசிக்கொண்டு இல்லாதபடி உங்களுடைய பிள்ளைகளாகிய நாங்கள் எங்களுக்கு கொடுத்திருக்கிற காரியங்கள்ல நாங்கள் எப்படி வாழ வேண்டும், எப்படி செயல்பட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் எங்களோடு பேசியிருக்கீங்க. அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம்.
கர்த்தர் இந்த வேளையில வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்ப ஒவ்வொருவரும் எந்த சூழ்நிலையில வந்திருக்கிறாங்க, எந்த ஒரு நிலைமையிலே வந்திருக்கிறாங்க என்று சொல்லி அடியேன் அறியேன் தகப்பனே. கர்த்தர் நீர் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிற தேவன், இருதயங்களின் சிந்தைகளையும் அறிந்திருக்கிற தேவன். இந்த நாளில வந்திருக்கிற ஒவ்வொருவரோடும் நீங்கள் இடைபெற்றிருக்கிறபடி நாளே உமக்கு நன்றி. ஒருவேளை உண்மையான விசுவாசத்தினால இவ்வளவு நாள் நான் கிட்டி சேரல, இப்பொழுது நான் முழுமையாக என்னுடைய விசுவாசம் என்ன என்பதை, நான் அவருடைய பிள்ளை என்ன என்பதை நான் உணர்ந்திருக்கிறேன் என்று சொல்லி தங்களுடைய இருதயங்களை நினைக்கிற ஒவ்வொருவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். கர்த்தர் நீர் விசுவாசத்திலே வளர செய்யுங்க, பலப்படுத்துங்க. அவருக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்னுமாக வளரும்படி கர்த்தர் நீர் உதவி செய்யும்படியாக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, ஒவ்வொருடைய குடும்பத்தையும் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, தேவைகளை சந்திங்க, மனதின் விருப்பங்களை நிறைவேற்றி தாங்க. தேவையோடு வந்திருக்கிறேன் என்று சொல்றவங்க கர்த்தரிடத்துல நோக்கி பாருங்க. இந்த நாளில உங்களை ஒப்பு கொடுத்து ஜெபியுங்க. கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை உண்டு பண்ண வேண்டும், என்னுடைய குடும்பத்துல ஒரு மாற்றத்தை உண்டு பண்ண வேண்டும், குடும்பத்திலே ஒரு சமாதானம் வேண்டும், குடும்பத்திலே ஒரு சந்தோஷம் வேண்டும், இன்னும் குடும்பத்திலே ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி யாரெல்லாம் வாஞ்சித்திருக்கிறீங்களோ ஒரு நிமிஷம் கர்த்தரை நோக்கி பாருங்க. அவராலே ஆகாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லி நாம பார்க்கிறோம். அவராலே ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. வானமும் பூமியும் அவருடையது, அவர்கள் சொன்னால் எல்லாம் நடக்கும். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் ஒரு வார்த்தை சொன்னால் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில மாற்றம் உண்டாகும். தேவைகளை கர்த்தரிடத்துல சொல்லுகிறீர்களா? ஒரு நிமிஷம் நீங்க வாய்களை திறந்து கர்த்தரிடத்துல கேளுங்க. என்ன வேண்டுமோ கர்த்தர் இன்றைய நாளிலே அவைகளை செய்ய வல்லவராயிருக்கிறார். குடும்பத்தில் இருக்கிற பொருளாதார கஷ்டங்களை மாற்ற வல்லவராயிருக்கிறார். பிள்ளைகளுடைய படிப்பு காரியங்களை உயர்வை கட்டளையிட வல்லவராயிருக்கிறார். திருமண காரியங்களை வாய்க்கு செய்ய வல்லவராயிருக்கிறார். விடுதலை கொடுக்க வல்லவராயிருக்கிறார். பிரச்சனைகள் போராட்டங்களில் இருந்து விடுதலை கொடுக்க வல்லவராயிருக்கிறார். ஒன்றே ஒன்று, நான் அவருடைய பிள்ளை, அவருடைய போராட, அவருடைய பாடுகளை அனுபவிக்க நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன், சுவிசேஷத்தை சொல்ல ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி ஒரு தீர்மானத்தோடு ஒரு பொருத்தனையோடு கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள். எந்த ஒரு தேவையாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு வியாதியாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு கஷ்டமாக இருந்தாலும் சரி, பொருளாதார கஷ்டமாக இருந்தாலும் சரி, வியாதியாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு தேவையாக இருந்தாலும் சரி, கர்த்தராலே ஆகாதது காரியம் ஒன்றுமில்லை. உங்களுடைய ஜெபம் ஒரு பொருத்தனையோடு கூடிய ஜெபமாக இருக்க வேண்டும். அநேக நேரங்களில் பொருத்தனை என்று சொன்னால் பொண்ணும் பொருளும் என்று சொல்லி அநேக நேரங்களில் நாம நினைத்துக் கொண்டு இருக்கிறோம். வானமும் பூமியும் அவருடையது, அவர் ஐஸ்வர்ய சம்பந்தர். நம்ம கொடுக்கிற காணிக்கையினால அவர் பெரிதா திருப்தி அடைந்து விட போறது. அவர் கேட்கிற காரியம், எனக்காக நீ நேரத்தை கொடுப்பாயா, எனக்காக நீ நேரத்தை கொடுப்பாயா, எனக்காக என்னுடைய ஊழியத்தை செய்வாயா, என்னை பற்றி நீ அநேக இடத்திலே சொல்லுவாயா என்று சொல்லி கர்த்தர் என்ற நாளிலே கேட்கிறார். அதற்கு ஒப்பு கொடுங்க. இயேசுப்பா, நான் ஒருத்தரையாவது நான் ரட்சிப்புக்குள்ள நடத்துவேன், ஒருத்தையாவது நான் சபைக்குள்ள கொண்டு வருவேன் என்று சொல்லி பொருத்தனையோடு ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களுடைய ஜெபத்தை கேட்பார், உங்களுடைய தேவைகளை சந்திப்பார். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில பிரியமுள்ளவராக காணப்படுவார். அன்பின் பரம தகப்பனே, அப்பா, ஒரு விசை கூட தகப்பனே உண்மையான விசுவாசத்தோடு தகப்பனே ஒரு பொருத்தனையை செய்திருக்கிற ஒவ்வொருவரையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். தேவைகளை சந்திங்க தகப்பனே, தேவைகளை சந்திங்க. பரம வைத்தியர் நீர் சுகத்தை கொடுங்க. எந்த ஒரு வியாதியாக இருந்தாலும் சரி, மருத்துவர்கள் கைவிட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, தகப்பனே இந்த ரிப்போர்ட் அப்படி இருக்கு, இந்த ரிப்போர்ட் இப்படி இருக்கு, நீங்க இவ்வளவு செலவு செய்யணும் என்று சொல்லி எந்த காரியத்தை மருத்துவர்கள் உலக பிரகாரமாக சொல்லி இருந்தாலும் சரி, என் தேவன் பரம வைத்தியராக இருந்து தழும்புகளாலே நாங்கள் குணமானோம் என்று சொல்லி இருக்கிறபடினால, அப்ப சரீர வியாதியோடு வந்திருக்கிற பிள்ளைகள் இன்றைய நாளில் ஒரு தீர்மானத்தை எடுத்திருக்கபடினால, உமக்கு ஊழியம் செய்வோம் என்ற ஒரு பொருத்தனை எடுத்திருக்கிறபடினாலே அந்த வியாதியை கர்த்தர் நீர் நீக்கி போடும்படியாக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் நீர் சுகத்தை கொடுங்க, சுகத்தை கொடுத்து அனுப்புங்க தகப்பனே. அதே போல பொருளாதார கஷ்டங்கள்ல, கடன் பாரங்களினால தகப்பனே குடும்பத்துல வருமானம் இல்லை, வேலை இல்லை என்று சொல்லி தவித்திருக்கிற பிள்ளைகள் இன்றைய நாளில் ஒரு தீர்மானத்தை எடுத்திருக்கிறபடினால, நான் இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்தை கட்ட முற்படுவேன் என்று சொல்லி ஒரு தீர்மானத்தை எடுத்திருக்கிறபடினால அவர்கள் பொருளாதார காரியங்களை ஆசீர்வதிங்க. கடன் வாங்காதபடி கர்த்தர் அவர்களை உயர்த்தும்படியாக, எல்லா கடனையும் அடைக்கும்படியாக கர்த்தர் உதவி செய்யும்படியாக நான் ஜெபிக்கிறேன். தகப்பனே, குடும்பத்துல சமாதானம் இல்லை, ரட்சிப்பு இல்லை, என் குடும்பத்துல இன்னுமாக பாதி பேரா உலக பிரகாரமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே, அவர்களுக்கு ரட்சிப்புகளை வரணும் என்று சொல்லி
தவிக்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்க. கர்த்தர் தயவாய் இறங்கி அந்த குடும்பங்களில் ஒரு ரட்சிப்பை உண்டாகட்டும். நானும் என் வீட்டாரமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்லி இருக்கிறபடி கர்த்தர் அந்த குடும்பங்களை ரட்சித்து குடும்பமாக அழைத்து போற கர்த்தரை உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். விசுவாசத்தினால் இருக்கிற பலனை அவர்கள் காணும்படியாக, உண்மையான விசுவாசத்தினால பிள்ளைகளாக அதிகாரம் பெற்றுக்கொண்ட அவர்கள் இன்று நாளிலிருந்து ஒரு மாற்றமுள்ள வாழ்க்கை வாழ ஒப்பு கொடுத்திருக்கிறபடினால அப்பா ஒவ்வொருடைய கரத்துல ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். அப்ப அந்த சபைக்காக நாங்கள் செபிக்கிறோம். பாஸ்டர் ஐயாக்காக, பாஸ்டர் அம்மாக்காக, குடும்பத்திற்காக ஒவ்வொருடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஒரு அர்ப்பணிப்போடு இந்த இடத்துல அவர்கள் ஊழியத்தை செய்து வருகிறார்கள். தகப்பனே, உண்மையுள்ள ஊழியக்காரர் தகப்பனே, உலக பிரகாரமாக மற்றவர்களுக்கு முன்பாக இல்லாதபடி உள்ளதென்று சொல்லும்படியாக ஊழியத்தை செய்கிற உங்களுடைய தாசனுக்காக நாங்கள் செபிக்கிறோம். அடியாரை இன்னுமாக எடுத்து பயன்படுத்தின அநேகருக்கு சாட்சியாக வைக்க தகப்பனுடைய நாம மகிமைப்படட்டும். எங்களையும் தகப்பனே சென்னையிலிருந்து இந்த நாளிலே கொண்டு வந்து உங்களுடைய நாம மகிமைக்கென்று நீர் எங்களை உபயோகப்படுத்தினீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய தாழ்த்தி இந்த கருத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். உங்களுடைய நாம மகிமைப்படட்டும். இயேசுக்கு சென்று ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். யோசிச்சு கை கட்டும் நல்ல வேகமா. ஒரே விஷயம் மட்டும்தான், ஏசப்பா வந்தா கூட சொல்ற வார்த்தை தான், ஐயாவோட தேவன் பேசுற வார்த்தை. நான் உங்களுக்கு மீண்டும் நினைவுபடுத்துகிறேன். மாற்றம் இல்லைன்னா ஒரு பிரயோஜனமும் இல்லை. அல்லேலூயா. மாற்றம் இல்லைன்னு சொன்னா ஒரு பிரயோஜனமும் இல்லை. மாறுவதற்கு தேவன் சொல்லுகிற காரியம். அங்கிருந்து உட்கார்ந்து ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறேன் ரெண்டவரே குடும்பங்களுக்காக. ஐயா கரெக்டா சொல்றாங்க, நிறைய குடும்பத்தில் என்ன இல்லை, ஒரு மணி இல்லை. நிறைய குடும்பத்தில் என்ன இல்லை, எல்லாம் வெவ்வேறான வாழ்க்கை, வெவ்வேறான யோசனைகள், வெவ்வேறான பாதைகள். நீ ஒரு பக்கம் போ, நான் ஒரு பக்கம் போ. நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது. இந்த ஒரு மணி எப்போ வருதோ அந்த குடும்பம் கட்டப்படணும். ஒவ்வொரு வாரமும் ஜெபிக்கிறேன் குடும்பங்கள் கட்டப்படுவதற்காக. அல்லேலூயா. அதுக்காக நீ உண்மையிலேயே நல்ல வார்த்தை. நம்ம முதல்ல கடவுளுடைய பிள்ளைங்கிற அங்கீகாரத்தை வாங்கறதுக்கு ஆசைப்படணும். ஞானஸ்தானம் கொடுத்துறோம், ஞானஸ்தானம் சர்டிஃபிகேட் கொடுக்கல. ஆனா ஞானஸ்தானத்தை வாங்கிட்டு திருப்பந்திக்கு வந்துடுறோம். ஆனா அவர் பிள்ளை தானா என்கிறத நம்ம என்ன செய்யணும், முதல்ல நம்மளே சோதித்து பார்த்துக்கணும். அல்லேலூயா. ரொம்ப அருமையான வார்த்தைகளாலே தேவன் நம்மளோடு பேசியிருக்கிறார். இங்கு சென்னை பட்டணத்திலிருந்து அநேக சிரமத்தின் மத்தியில் அதிகாரமே எழுதி தேவ சமூகத்தில் வந்து தேவநாமத்தை மகிமைப்படுத்த வந்திருக்கிறதால அருமையான மனமாற வாழ்த்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன். அதுக்கு உறுதுணையா இருக்கிற ராஜையாவுக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். வேற அம்மாவுக்கும் நன்றி செலுத்துகிறேன். வந்திருக்கிற பாஸ்டருக்கு நன்றி செலுத்துகிறேன். சபீஸ்வரி யாவருக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். யாவரும் எழுந்து நிற்போம். ஒரு பாடலை பாடுகிற போது கர்த்தருக்கு என்று காணிக்கை படைப்போம். நம்ம மத்தியில் வந்திருக்கிற பேராயர் அம்மா பாடல் பாடுவாங்க. முடிவில் பாஸ்டர் பேரமணி அவங்க ஜெபிப்பாங்க. அவங்க ஜெபித்த பிறகு பேராயர் அவர்கள் ஆசீர்வாதம் கூறுவார்கள். பெரிய காரியங்களை செய்வாங்க. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம் செய்கிறார். எண்ணி முடியாத அதிசயங்கள் செய்கிறார். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம் செய்கிறார். எண்ணி முடியாத அதிசயங்கள் செய்கிறார். கர்த்தர் செய்கிறார், அவரை நம்புங்கள். நமக்காயாவும் செய்து முடித்தார். கர்த்தர் செய்கிறார், அவரை நம்புங்கள். நமக்காயாவும் செய்து முடித்தார். ஆராய்ந்து முடியாத
உம்மை நாங்கள் கண்ணோக்கி பார்க்கிறோம் அப்பா. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் ஆண்டவரே, நீர் பெரிய தேவன் ஆண்டவரே, அப்பா நீர் வல்லமையான தேவன் ஆண்டவரே. ஆண்டவரே நீர் ஆண்டவர் இன்றைக்கு ராஜா எங்களை நாங்கள் தாழ்த்து ஆண்டவர் இந்த சமூகத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த வேலையில் இயேசுராஜ தேவாலயத்துக்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே போதகர் ஐயாவுக்காக, போதகர் அம்மாவுக்காக, ஆண்டவரே சபை விசுவாசிகள் எல்லாருக்காகவும் நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த குடும்பம் பகுதிக்காக நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளா ஆகும்படியாக தகப்பனே நீர் கொடுத்த அதிகாரத்துக்காக ஆண்டவரே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இன்று கர்த்தருடைய வார்த்தை கொடுத்த ஆண்டவர் ஐயாவுக்காக நாங்கள் கொடான கூடி ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரும் இந்த வார்த்தையின்படியாக எங்களோட வாழ்க்கையில் ஆண்டவரை நாங்கள் வாழ எங்கள் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே சங்கீதம் 34 அதிகாரம் 10 வசனத்தின் மூலமாக ஆண்டவரே கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது என்று ஆண்டவரே நாங்கள் வாசிக்கிறோமே தகப்பனே. ஆண்டவரே அந்த தினமும் நாங்கள் தேடுகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே அந்த தினமும் தேடுகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே ஒரு நன்மை குறைபடாத படிக்கே கர்த்தர் ஆண்டவரே சபை விசுவாசிகளை கர்த்தர் பொறுப்பெடுக்கும்படியா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா அந்த உலகத்துல நன்மைக்குரிய எல்லா ஆசீர்வாதமான காரியங்கள் ஆண்டவரே ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் இன்றைக்கு தரும்படியா ஸ்தோத்திரம் அப்பா. நீண்ட நாட்களாக அநேக விண்ணப்பத்தோடு கூட ஆண்டவரே ஆண்டவரே பதிவோடு கூட ஆண்டவரே அப்பா ஆண்டவரை காத்து கொண்டு இருக்கிறாங்க ஆண்டவரே. இன்றைக்கு ஆண்டவரே உங்களுடைய கரத்திலிருந்து ஒரு பதிலை தேவன் தரும்படியாக அதிசயமான காரியங்கள் செய்யும்படியாக அற்புதமான காரியங்கள் ஆண்டவரே பிள்ளையோட வாழ்க்கையில செய்யும்படியாக தகப்பனே எங்களை நாங்கள் தாழ்த்து ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த மாதத்தை உடைய கரத்தை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த மாதம் முழுவதும் ஆண்டவரே ஆண்டவரே உடைய கிருபை எங்களோடு கூட இருந்ததுக்காக கொடான கொடி ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எங்களை முற்றிலுமாக தாழ்த்து ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேலையில் ஆண்டவரே படைக்கப்பட்ட காணிக்காக கொடான கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கொடுத்த ஒவ்வொரு கரங்களை கர்த்தர் ஆண்டவரே பல மடங்கு ஆசீர்வதிக்கும்படியாக தகப்பனே இந்த வேலையில நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமா ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென். அவர் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை பரவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் சிநேகமும் பாதுகாவலும் சமாதானமும் சந்தோஷமும் சுகமும் பலனும் பாக்கியமும் இன்றைக்கும் என்றைக்கும் எப்போதும் நம் அனைவரோடும் உலகத்தில் உள்ள எல்லா பரிசுத்தவான்களோடும் என்றென்றைக்கும் கூட இருப்பதாக. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இயேசு ராஜா கொண்டு செல்கிறார், ஒசன்னா கீதம் பாடுவோம். இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஒசன்னா கீதம் பாடுவோம். சேவம் செய்கிறோம். ஸ்தோத்திரம் கர்த்தர்